துணை வேந்தர்களை நியமிப்பதில் சிக்கல் மசோதாக்கள் குறித்து 3 ஆண்டுகளாக பதில் அளிக்காதது ஏன்? தமிழக கவர்னருக்கு சுப்ரீம் கோர்ட் சரமாரி கேள்வி. ஓகே, சரி. ஓகே, மதிப்பிற்குரிய சுப்ரீம் கோர்ட்டே இப்போ கவர்னர், ஆமாங்க, அவருக்கு என்னங்க இங்கே செயல்பாடு இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்களே மானம் ஈனம் சூடு சொரணம் எல்லாத்தையும் விட்டுட்டு யாராவது மசோதா என்ற பேரில் ஏதாவது கீழே கிடக்கிற குப்பை பேப்பரை எடுத்துகிட்டு வந்து அதில் கையெழுத்து போட சொல்லுவார், கையெழுத்து போடணும். இது ஒரு குழப்பாங்க. இதுக்கு எதுக்குங்க அந்த கவர்னர் அப்படின்ற அந்த போஸ்டிங்? சரி, கவர்னர் விடுங்க, ஜனாதிபதிக்கே அந்த நிலைமை தான். ஆமாம், ஜனாதிபதி இருக்கிறாங்களே யார், திரௌபதி முர்மு, அவங்களுக்கே இது. ஏன் இதுக்கு முன்னால் அப்துல் கலாம் அவர்களுக்கெல்லாம் சொந்த காசில் டீ குடிப்பார். யார்? அப்துல் கலாம். சொந்த காசில் டீ குடிப்பார், சொந்த காசில் சொந்தக்காரங்களை வர வைப்பார், அவங்களுக்கு ஹோட்டல் எடுத்து கொடுப்பார், சொந்த பணத்தில் சம்பளத்தில் தான் வந்து வாழ்ந்தார். யார்? அப்துல் கலாம் அவர்கள். மாபெரும் மனிதர். சரி, அதை விட்டுருங்க. எங்கேயாவது கவர்னருக்கு மரியாதை இருக்குதா? நீங்களே சொல்லுங்கள் சுப்ரீம் கோர்ட். எங்கேயாவது அவர் சொந்தமாக ஒரு நாளாவது முடிவு எடுக்க முடியுமா? சரி விடுங்க, இதே அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு 3 வருடங்களுக்கு முன்பாக அந்த அது என்னது வைஸ் சான்சலர்ஸ், அதாங்க துணை வேந்தரா என்னமோ, எல்லாமே போலீஸ் சர்டிஃபிகேட்டில் வாழ்ந்து கொண்டு இருந்தான். 5 கோடி 10 கோடி மிகப்பெரிய கலாட்டா ஸ்ட்ரைக்லாம் நடந்தது. போங்க சரித்திரத்துக்குள்ளார போய் பாருங்கள், இந்தியா எவ்வளோ கேவலம்னு தெரியும். இந்தியாவில் இருக்கிற மந்திரி இந்திரி ஆவன் இவன் லொட்டு லொசுகு இசுகு எல்லாரையும் போங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். மகா கேவலமானவனுங்க. ஒருத்தவங்க கூட மக்களுக்காக, மக்களுடைய துன்பங்களுக்காக மக்கள்னுவான். தன் மக்களே தான் அவங்களுக்கு முக்கியம். ஆமாம், மக்கள் நம்ம என்னதோ நல்ல ஒரு இங்கே பாட்டு இருக்குது, மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார். வரும். ஆமாம், இதுக்கெல்லாம் நியாயங்கள் வரும். அமெரிக்கா போன்ற நாடுகளில் அயோக்கியத்தனங்கள் பண்ணி கொண்டு இருந்த திருட்டு ராஸ்கல்ஸ், சட்ட விரோதிகள், இல்லீகல் இமிகிரன்ஸ், அவன் வந்து அவர் அமுச்சு விட்டுட்டாரான், அவன் கொடி பிடிக்கிறான். அப்போ எவ்வளோ கேவலமானவனுங்க. ஒரு சட்ட விரோதி ஒரு நாட்டுக்குள்ளார பூந்து அந்த நாட்டை ஆக்கிரமிக்க நினைக்கிறான். அப்படிப்பட்டவர்களை டொனால்டு ஜான் ட்ரம்ப் அவர்கள் வெளியேற்ற நினைக்கிறார். அதை தப்புன்றான். நீலாம் என்ன பிரதம மந்திரி? நீலாம் பிரதம மந்திரியாக இருக்காத மிஸ்டர் மோடி. இப்படிப்பட்ட கேவலமான ஒரு மக்களுக்கு தலைவனாக இருப்பதில் வெக்கப்படுங்கள் மிஸ்டர் மோடி. நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் போராட்டம். சரி, எதுக்குப்பா போராடுறீங்க? அமெரிக்காவில் இருந்து இந்தியர்கள் கை விலங்கிட்டு திருப்பி அனுப்பப்பட்ட விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்கட்சி எம்பிக்கள் போராட்டம் நடத்திய போது எடுக்கப்படும். ஏப்பா, போராட்டம் பண்ணுறவங்களை இது நியாயமாப்பா? உன் வீட்டுக்குள்ளே நானும் ஒரு 10-20 பேர் வந்து பூந்துக்குறோம் கொஞ்சம் வீடு கூட போராட்டம் பண்ணுறவனே. போராட்டம் எத்தனை பேர் நிற்கிறீங்க? ஆளுக்கு எல்லாம் பொம்பளை ஆம்பளை எல்லாம் சேர்ந்துருக்கிறீங்க. நாங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு 20 பேர் 30 பேர் 40 பேர் சொல்லி ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளாரையும் வந்து பூந்துக்கிறோம். நீங்கள் வீட்டு விட்டுட்டு ஓடுங்கப்பா. ஏப்பா, சட்ட விரோதமாக இல்லீகல் இமிகிரன்ஸ், புலம்பெயர்ந்தவன் இல்லை திருட்டு புள்ள போய் அங்கே பெப்பியா? இங்கே தான் இந்தியாவில் பெற்று குப்பை தொட்டியில் போட்டுடுற. அது பிச்சை எடுக்குது, பயங்கரவாதம் தீவிரவாதம் எச்ச பொறுக்கியாக நாசக்காரனாக வாழுது. இதே வேலையை ஏன் முன்னாடி எங்களுக்கு இங்கே புள்ள பேக்கிறதுக்கு முடியலையாமல் குப்பை தொட்டியில் போட்டுடுறான். அங்கே போய் பிள்ளைய பற்றி அவனுக்கோ புருஷனுக்கோ அவனுக்கோ பிள்ளைய பற்றி க்ரீன் கார்டு வேணுமா? க்ரீன் கார்டு இல்லீகல் இமிகிரன்ஸாக அந்த மெக்சிகோ வழியாக கனடா வழியாக உள்ளே பூந்து குஜராத்திகள், பஞ்சாப்காரன், தமிழ்நாடு கொஞ்சம் பேர் தான் போல இருக்குது, அதுவும் சரியாக தெரில. 1 கோடி பேர்ப்பா, 1 கோடி 33 கோடி பேர் தான். அங்கே 140 கோடி பேர் இருக்கிறீங்களா? நக்குறீங்களா? உன் மக்கள் நீ தொழில் தொடங்க வேண்டியதாடா. அவன் மக்களுக்கு நீ வேலை கொடுக்க வேண்டியதாடா. புறம்பக்கு ஏச்ச திருட்டு ராஸ்கள். உன் வீட்டுக்குள்ளே நான் வருவேன், 10 பேர் வருவேன், 2 நாள் இடம் கொடுப்பியா? உனக்கு என்னடா அமெரிக்கா திருப்பி அனுப்பான். ஜீசஸ், அதாவது 1ஆம் நூற்றாண்டு இருக்குது பாரு. அப்போல்லாம் அந்த 1ஆம் நூற்றாண்டுக்கு கிபிலாம் இல்லை, அதுக்கப்புறம் தான் கிபி. அந்த 1ஆம் நூற்றாண்டில் சீசன் ஒருத்தர் இருந்தான். அப்படிப்பட்டவன் மட்டும் இப்போ இருந்தாலும் வச்சுக்கோ, இந்த மாதிரி திருட்டு பசங்களை அப்படியே
கண்டம் துண்டமாக வெட்டி கொளுத்தி போட்டு சிங்கத்துக்கு கொடுத்து போட்டு சாவடிச்சிட்டு இருப்பான். நல்ல வேலை, நல்ல வேலை போச்சுக்கினீங்க. எப்போ நான் சொல்கிறது புரிதா போடுங்க. இயேசுநாதர் ஒன்றாம் நூற்றாண்டு இயேசுநாதருக்கு எப்போ ஏற்பட்ட தண்டனை கொடுத்தாங்க பார்த்தியா? ஒரு நல்ல விஷயத்தை பேசலாம், நல்லதை செஞ்சான், பிரசங்கம் பண்ணான். தன்னை போல் பிறரை நேசினான். அவனையே திருடர்களை திருடர்களுக்கு அரைப்பாங்களா சிலுவை அதில் போட்டு அரைஞ்சிட்டான். நல்ல வேலை சீசரிப்பு இல்லை, இருந்தாலும் அவங்களை கொண்டுட்ருப்பான். 4000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஐயோ சாமி தாங்க முடியல, எப்பா சாமி தாங்க முடியல சாமி, சாமி தாங்க முடியல சாமி. இந்தியாவில் ஒரு 40 கோடி பேருக்கு வேலை இல்லையா? தமிழ்நாட்டில் ஒரு 69 லட்சம் பேருக்கு வேலை இல்லையா? ஏதோ ஒரு கருத்து சொல்லிச்சு. நம்ம படிக்க தெரியாதவன்பா அப்படின்னா. ஆமாம், படித்தவெல்லாம் இன்ஜினியர் எல்லாம் சோறு தின்னுக்கிறான். ஆமாம், நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே எல்லாம் தமிழ்நாடு பான் பீரி விற்கிறான், அவன் சோறு விற்கிறான், அது விற்கிறான், இது விற்கிறான். நார்த் இந்தியன் மட்டும் தமிழ்நாட்டில் இல்லைன்னா முதலமைச்சர் முதல் கொண்டு சோறு தின்ன முடியாது. ஆமாம், 4000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க நிலையில் ரூபாய் 3800 கோடியில் சோலார் பேனல் தொழிற்சாலை முதலமைச்சர் ஸ்டாலின் உற்பத்தியை தொடங்கி வைத்தார். அவங்க அப்பா காலத்துலேருந்தே இப்படி தான் சொல்லின்னுக்கிறாங்க. ஆனால் நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே பான்புரி விற்பான், இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பாம்பே, டெல்லி, கால்கட்டான்னு போய் காய்கறி விற்பான். ஆமாம், இன்ஜினியர் படித்தான், மயிரை படித்தான், புடுங்க நங்கிடுங்கன்னு அந்த போலீஸ் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, போலீஸ் சர்டிஃபிகேட் அதை வாங்கிட்டு காலேஜுக்கு போய் படித்து. ஆமாம், அப்புறம் இங்கே இன்டர்வியூ கம்பெனிக்கு வேலைக்கு போவான். அவன் சேர்க்க மாட்டான், சர்டிஃபிகேட்டை பார்ப்பான். சர்டிஃபிகேட் கெட் அவுட் போலி நாய. இந்தியனா நீ இந்திய பயலா? ஓ தமிழ் பயலா? அப்போ திருட்டு பயதான். ஆமாம், அந்த ஊரில் லஞ்சம் கிஞ்சம் அப்படி இப்படி சொல்லுவாருங்களா, அந்த ஊரில் இருந்து வரியா? ஆமாம், சிங்கம் பிடிச்சவனுங்க. டேய் தப்பா திமுக தொண்டனே, நீ பண்ணுற பாவத்துக்கு தாண்டா உன் பிள்ளைங்க நடுரோட்டில் பிச்சை எடுத்துன்னுக்குது. இதே மாதிரி என்ன ஆகும்? திமுக தொண்டன் நீ தொண்டன் இல்லடா, தண்ட கருமாந்திரன்டா, தண்ட கருமாந்திரங்கள். உங்களால் இந்த நாடு படுற பாடு இருக்குது. குழந்த குட்டிங்க தெருவில் விட்டுட்ட, உன் பேர பிள்ளைங்க நாளைக்கு தெருவில் இருக்க போது. நல்லா படித்தவன், அருமையாக படித்தவனை திருட்டுத்தனமாக இதில் அமெரிக்காவில் இல்லீகலாக போனவனையும் அடிச்சு தொத்தினுக்கிறான். காலம் மாறிக்கொண்டிருக்கிறது, ஒழுங்கு மரியாதை மாறிடு. இல்லா உன்னை இயற்கை மிரின்னு போட்டு மிரிக்கும். நீ பண்ண பாவம் பிள்ளைங்களை போய் சேருகிறது. கொஞ்சமாவது திருந்து அந்த திமுக கட்சி விட்டுட்டு ஒழுங்காக போய் நாட்டை சுத்தப்படுத்து. கேவலமான இந்த தமிழ்நாட்டை சுத்தப்படுத்துங்கடா. டேய் சுத்தப்படுத்துங்கடா. படிக்காமல் கொல்லாமல் அறிவு இல்லாமல் ஊரு பூரா கலவரம், ஊரு பூரா மீட்டிங்கு, அசிங்கமாக இல்லை? முதலமைச்சர் ஸ்டாலின் பொது மக்களுடன் கை குலுக்கிய காட்சி. ஐயோ பாருங்க, ரொம்ப க்ளோஸில் பாருங்கள், க்ளோஸ். வா கழுகுறாரியா தமிழ்நாடு. இங்கே பாருங்க, இங்கே ஏதோ ஒன்று பண்ணுறாரு, என்னன்னு பார்த்து சொல்கிறேன். அங்கே என்ன தெரியுமா பண்ணுறாரு? முதலமைச்சர் ஸ்டாலின் இருட்டுக்கடை அல்வாவை ருசித்து சாப்பிட்ட காட்சியாக. அப்பா இருட்டுக்கடை, இவரே ஒரு இருட்டு. ஆமாம், இருட்டுக்கடை அல்வா சாப்பிட்றாரு, ரைட்டு. அப்புறம் இங்கே என்னமோ பண்ணுறாருங்க, ஏதோ ப்ளூ சட்டை போட்டுக்கிட்டு ஏதோ கொஞ்சம் பேர் என்னமோ இருக்கிறாங்க. ஓ தொழிற்சாலை போல் இருக்குதுங்க, தொழிற்சாலைக்கு. அப்புறம் என்னது, அப்புறம் ஆமாம் என்னது பேப்பரில் போட்டு வச்சுருக்கிறேன். என்ன போட்டு வச்சுருக்கேன்? மேலும் ஒரு தொழிற்சாலைக்கு அடிக்கல். எப்பா மேலும் ஒரு தொழிற்சாலைக்கு அடிக்கல்ப்பா. எத்தனை தமிழ்நாடு பூரா ஒரே அடிகள்ப்பா. அடின்னா அடி, அப்படி அடிகள் மாடுறாங்க. அப்புறம் வேறு என்ன, வேறு அப்புறம் என்னது, நெல்லையில் சாலையின் இருபுறமும் அலைமோதிய கூட்டம். 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின். இது சிறப்பு. என்னது, நெல்லையில் சாலையின் இருபுறமும் அலைமோதிய கூட்டம். 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின். பா சாமா மேட்ரு. 3 கிலோமீட்டர் நடந்துருக்கிறாருங்க, பரவாயில்ல. அவங்க அப்பா பாவம் மஞ்சள் பை திருட்டு ட்ரெயினில் வந்தார். அப்புறம் இப்போ திருட்டு ட்ரெயின் எதுவும் இல்லை போல இருக்குது. அப்படியே பாவம் நண்டு போயிட்டுருக்கிறாரு. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, அப்படியே உங்ககிட்ட தான் கோட தமிழ்நாட்டே உங்கள் சொத்து தானங்க. அப்படியே என்ன பண்ணுங்கள், ஏதோ அவங்க ஃப்ரெண்டுலாம் எல்லோரும் ஃப்ளைட் வச்சுன்னுக்கிறான்.
ஊரில் எல்லாரும் அல்லக்கை நொல்லக்கை கவுன்சிலர் முதற்கொண்டு சொந்தமாக ஃப்ளைட் வச்சுருக்கிறான். இந்த தமிழ் மக்கள், இந்திய மக்கள் அமெரிக்காவில் வந்து பாவம் இல்லீகல்ஸு கொஞ்சம் ஃப்ளைட்டுங்களாம் அனுப்பி அந்த மக்கள்லாம் கொஞ்சம் கூட்டினுவாங்களேன். அப்படியே நீங்கள் ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு அப்படியே அங்கே அமெரிக்கா பக்கத்தில் மெக்சிகோன்னு ஒரு ஊர் இருக்குதுங்க. செம்ம திருட்டு பசங்களுக்கு புகழ்பெற்ற ஊருங்க. அந்த ஊர் உங்களுக்கு செட் ஆகும். பேசாமல் நீங்கள் அங்கே போய் செட்டில் ஆகிடுங்க. அந்த மெக்சிகன்ஸ் இருக்கால திருட்டு பசங்க கஞ்சா கிஞ்சா ஸ்நாக்கு திட்டு ஐயோ பா மகா உலகத்திலே மகா மோசமானவன் வாழ இடம் மெக்சிகோ. நீங்கள் அங்கே தாங்க வாழ்ந்து அங்கே போயிடுங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களே. புதிய வருமான வரி மசோதா மத்திய மந்திரி சபையில் இன்று விவாதம் புதுடெல்லி. அன்பானவர்களே, இளைஞர்களே, வாலிப பெண்களே, உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலம் நினைத்து தான் நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்காக தான் நான் இவ்வளோ கற்றுக்கிட்டு இருக்கேன். சரி, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். உலகத்தில் 195 நாடுகள் இருக்குது. எல்லாமே ஆரம்ப காலங்களில் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் இருக்காங்க இல்லை, கற்காலத்து மனிதர்கள். ஆமாம், அவங்க இயற்கையை ஏதோ பாதுகாத்து கொண்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து நம்ம நவீன மக்கள் உள்ள பூந்து அவங்கள கொண்டுக்கின்னு போட்டுக்கிட்டு என்னென்னமோ செஞ்சு என்னென்னமோ பண்ணி என்னென்னமோ இன்றைக்கி பெரிய பெரிய கட்டடங்கள், பெரிய பெரிய நவீன தொழிற்சாலைகள், சேட்டலைட்ஸ் அந்த மாதிரி. ஆமாம், ஸ்பேஸ்லேயே எலான் மஸ்க் வந்து ஸ்டேஷன் வச்சுன்னு இருக்கிறாரு. டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு. நம்ம சாட் ஜிபிடி, ஏஐ, ஓப்பன் ஏஐ, அப்புறம் டிப்சிக்கா என்னமோ எதுவோ இருக்கட்டும். பட் ஆனால் ஒன்று மட்டும் இளைஞர்களை, வாலிப பெண்களை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் காலங்காலமாக சேர சோழங்கள்லாம் எல்லாமே வரி, பயங்கரமான வரி. இது என்ன வரி? இப்போ நீங்கள் பார்க்குற வரி, இதை விட கொடுமையான வரிகளை எல்லாம் சேரம்லாம் வச்சுருந்தான். சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, உலகத்திலேயே ஆமாம் இந்தியாவில் தான் பெண்களின் மார்பகங்களுக்கு சைஸ் வாரியாக வரி விதித்தான். ஒரு பெண்ணுடைய மார்பகத்துக்கு சின்னதாக இருந்தால் அதுக்கு ஒரு வரி, கொஞ்சம் பெருசாக இருந்தால் அதுக்கு ஒரு வரி, இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் அதுக்கு ஒரு வரி. இப்படி வரியை விதித்தவன் உலகத்திலேயே இந்தியர்கள் தான். அவ்வளோ கேவலமானவர்கள் இந்தியர்கள். சரித்திரத்தை போய் பார். நான் ஏகப்பட்டது படிச்சுட்டு அதனால தான் அப்படி பேசுகிறேன். எக்கச்சக்கமான புஸ்தகங்களை படிக்க முடியாமல் அப்படி கிழிச்சு கொதறி போட்டிருக்கேன். நாய் கொதறி போடும்ல, அப்படின்னா ஏகப்பட்ட புஸ்தகங்கள். சரி, நான் என்ன சொல்ல வரேன், நான் தயவு செய்து வாலிப பெண்களை, இளைஞர்களே, இந்த நவீன உலகத்தில் தினம் புதுமைகள் நடக்கக்கூடிய இந்த உலகத்தில் பாரதி கூட அதை தான் சொன்னான். புதுசாக வரணும், புதுமை பெண்கள் அந்த மாதிரிலாம் சொல்லணும்னு சொல்லி. கடைசியில் உன் தாய் நாடாக இல்லை என்ன இளவோ. ஆமாம், அப்படிப்பட்ட நாட்டு மக்களை உன்னை ஏறி மிதிக்கிறான். உன் குழந்தைங்க பசியில், பட்டினியில், துன்பத்தில், ரோடில் அங்கே இங்கே பிச்சை எடுக்குது. நீ என்னடானா வந்து என்னென்னமோ பேசினுக்கிற. படிப்பு இல்லை, அறிவு இல்லை, சிந்தனை இல்லை, செயல்பாடு இல்லை, சித்தாந்தம் இல்லை என்னை போன்றவர்கள் ஆமாம் சொல்லி கொடுக்குறதையும் கேட்க மாட்டேன். இப்படியே போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். பார்த்துக்க இளைஞர்களே, இந்த சமுதாயத்தை உன்னால் திருத்த முடியலனாலும் பரவாயில்ல, ஒத்துழைக்காத. இந்த மாதிரி தவறானவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத, அவ்வளோதான் சொல்ல முடியும். பெங்களூர், February 7, 2025. தினத்தந்தி செய்திகள். எப்பண்டாட்டி ஊருக்கு போயிட்டா மனைவி தாய் வீட்டுக்கு சென்றதை கொண்டாடிய ஆட்டோ டிரைவர். பயணிகளுக்கு இலவச பிஸ்கட் வழங்கி குதூகலம். எனது மனைவி அவரது தாய் வீட்டுக்கு சென்று விட்டார், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என கூறி ஆட்டோ டிரைவர் தனது இருக்கையில் பின்புறம் ஒட்டி இருப்பதையும் அதன் அருகில் பிஸ்கட் பாக்கெட்டு வைத்து இருப்பதையும் படத்தில் காணலாம். பெங்களூர், February 7, 2025. தினத்தந்தி செய்திகள். பரபரப்புக்கு பஞ்சமில்லாத பெங்களூருவில் அடிக்கடி வித்தியாசமான சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது. பெங்களூருவில் நிலவும் போக்குவரத்து நெரிசலில் காதல் மலர்ந்து காதலியை கரம் பிடித்ததை பகிர்ந்திருந்தார் ஒருவர். அந்த வரிசையில் தற்போது பெங்களூருவை சேர்ந்த ஆட்டோ டிரைவர் தனது மனைவி தாய் வீட்டுக்கு சென்ற மகிழ்ச்சியில் பயணிகளுக்கு இலவசமாக பிஸ்கட் கொடுத்து மகிழ்ச்சியை பகிர்ந்த ருசிகர சம்பவம் அரங்கேறி உள்ளது. அதாவது, பெங்களூருவை சேர்ந்த ஆட்டோ டிரைவர் ஒருவர் தனது மனைவி அவரது தாய் வீட்டுக்கு சென்றதை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி உள்ளார். தனது மனைவி தாய் வீட்டுக்கு சென்றதற்காக தனது ஆட்டோவில்
பயணிகளுக்கு இலவசமாக பிஸ்கட் விநியோகித்து உள்ளார். அத்துடன் மனைவி தாய் வீட்டுக்கு சென்றது தொடர்பாக கன்னடம் மற்றும் ஆங்கிலத்தில் எனது மனைவி அவரது தாய் வீட்டுக்கு சென்றதால் நான் மிகவும் மகிழ்ச்சியில் இருக்கிறேன் என எழுதி ஆட்டோவில் தன் இருக்கையின் பின்புறம் ஒட்டி வைத்துள்ளார். அருகில் ஒரு ஸ்டாண்டு வைத்து கிரீம் பிஸ்கட் பேக்கெட்டையும் வைத்து உள்ளார். இதை ஒரு பயணி தனது செல்போனில் படம் பிடித்துள்ளார். பின்னர் அதனை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழில் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான அக்னி நட்சத்திரம் படத்தில் நடிகர் ஜனகராஜ் தனது மனைவி ஒரு ஊருக்கு செல்வதை என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா என குதூகலிப்பார். அந்த படபாணியில் பெங்களூரு ஆட்டோ டிராவரின் இந்த செயல் குறித்த பதிவு வைரலாகி ருசிகரமான விவாதத்தை வகுத்து உள்ளது. மேலும் பெரும்பாலான நெட்டிசன்கள் இதுதான் உண்மையான சுதந்திரம் என கருத்துக்களை பதிவிட்டு உள்ளனர். சிலர் ஒருபடி மேலே போய் சுதந்திர தின வாழ்த்துக்கள் எனவும் கருத்து கூறினர். இதற்கு சிலர் எதிர்ப்பும் தெரிவித்து உள்ளனர். இந்த செயல் மூலம் நீங்கள் உங்கள் மனைவியின் வாழ்க்கையை நாசமாக்கி விட்டீர்கள் என கண்டன கருத்துக்களையும் கூறி உள்ளனர். என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. தலையங்கம் தினத்தந்தி 7/2/2025 வெள்ளிக்கிழமை. ஏறுமுகத்தில் தங்கம் விலை. தங்கம் என்பது நமது கலாச்சாரத்தோடு பின்னி பிணைந்து மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவும் ஆகிவிட்டது. தங்கம் மதிப்புமிகு உலோகம் என்பதால் பிள்ளைகளை கொஞ்சும் போதும், ஏன் காதலர்கள் மனம் திறந்து பேசும்போதும் கூட தங்கமே பொன்னே என்று தான் கொஞ்சுவார்கள். அந்த அளவுக்கு தங்கத்தின் மீது பொது மக்களுக்கு பெரிய ஈர்ப்பு இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் மட்டுமல்ல, சரித்திர காலம் தொட்டே தங்கத்தின் பயன்பாடு இருந்திருக்கிறது என்பது இலக்கியங்களில் மட்டுமல்ல, அகழ்வாராய்ச்சிகளிலும் கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளது. நாட்டின் பொருளாதாரத்திலும் தங்கத்தின் தாக்கம் அதிகம் உண்டு. ஒரு நாட்டின் வளத்தை அந்த நாட்டில் தங்கம் கையிருப்பு எவ்வளவு இருக்கிறது என்பதை வைத்தே மதிப்பிடுகிறார்கள். அமெரிக்காவில் அதிக தங்கம் கையிருப்பில் வைக்கப்பட்டு உள்ளதால் அது செல்வ செழிப்புள்ள நாடாக மதிப்பிடப்படுகிறது. உலக அளவில் அதிக தங்கம் கையிருப்பில் இருக்கும் நாடுகளில் 7வது இடத்தில் நமது நாடு இருக்கிறது. இந்தியாவை விட அமெரிக்காவில் 10 மடங்கு அதிகமாக தங்கம் கையிருப்பில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் தங்கம் ஆபரணமாக மட்டுமல்லாமல் சேமிப்பாகவும் அவசர தேவைக்கு கடன் வாங்க பயன்படும் பொருளாகவும் கருதப்படுகிறது. குறிப்பாக விவசாயிகளுக்கு இது ஆபத் பாந்தவன். எப்படி என்றால், விவசாய குடும்பங்களில் தங்கள் சேமிப்பை நிலம் வாங்குவதற்கு இணையாக தங்கம் வாங்குவதிலும் செலவு இடுகிறார்கள். விதைப்பு நேரத்தில் அதிக செலவாகும் போது தங்கள் வசம் இருக்கும் தங்கத்தை வங்கிகளில் அடமானம் வைத்து தங்க கடன் வாங்குகிறார்கள். அறுவடை முடிந்து கையில் பணம் வந்தவுடன் முதல் வேளையாக அடகு வைத்த தங்கத்தை மீட்டு விடுகிறார்கள். இப்போதெல்லாம் தங்கம் ஆபரணத்துக்கு மட்டுமல்லாமல் அதிக வருவாயை ஈட்டித்தரும் சேமிப்பாகவும் உள்ளது. அமெரிக்காவில் கூட டாலருக்கு இணையாக மதிப்பிடும்போது தங்கத்தின் விலை 1971 முதல் ஆண்டுக்கு 8% உயர்ந்து கொண்டே இருக்கிறது. உலக அளவில் ஆண்டுதோறும் தங்கத்தின் தேவை 3000 டன் ஆகும். இதில் 33% மட்டுமே ஆபரணங்கள் தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. 7% பல்வேறு தொழில்நுட்ப பொருட்களை தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. 40% முதலீடு ஆகிறது. 20% ரிசர்வ் வங்கியால் வாங்கப்படுகிறது. முதலீடுகள் என்பது தங்க நாணயங்களாகவோ கட்டிகளாகவோ தங்க பத்திரங்களாகவோ செலவழிக்கப்படுகிறது. இப்போதெல்லாம் அந்த நாளில் தங்கம் என்ன விலையில் இருக்கிறதோ
அந்த விலையில் டிஜிட்டலாகவே வரவு வைத்து கொள்ள முடிவது தான் தங்கப்பத்திரம். இப்படி பல வழிகளிலும் தங்கம் மக்களை கவருவதால் தேவை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து விலையும் ஏற்றத்தை கண்டு கொண்டு இருக்கிறது. 2020 ஒரு பவுன் தங்கத்தின் விலை தமிழ்நாட்டில் ரூபாய் 30,000 என்றிருந்த நிலை மாறி நேற்று ஒரு பவுன் ரூபாய் 63,440 ஆக உயர்ந்து 2 மடங்கையும் தாண்டிவிட்டது. வேறு எந்த சேமிப்பிலும் இவ்வளவு வருவாய் கிடைக்காது. இதன்படி ஆண்டுக்கு சராசரியாக 14.94% தங்கத்தின் விலை உயர்ந்து இருக்கிறது. இதுபோல எந்த முதலீட்டிலும் இவ்வளவு லாபம் பார்க்க முடியாது. தங்கம் பாதுகாப்பான முதலீடு என்பதால் உலகளவில் பொருளாதார மந்த நிலை, நிதி நெருக்கடி ஏற்படும் போது முதலீட்டாளர்கள் தங்கத்தை அதிகம் வாங்குகிறார்கள். மேலும் உலக நாடுகளின் மத்திய வங்கிகளும் தங்கத்தை வாங்கி குவித்து கொண்டு இருக்கின்றன. இந்தியாவை பொறுத்த மட்டில் ரூபாய் மதிப்பு கடுமையாக சரிந்து வருவதால் தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டே போகிறது. இந்த விலை ஏற்றம் இப்படியே நின்று விடப் போவது இல்லை. இன்னும் வரும் நாட்களில் உயர்ந்து கொண்டே போகும் என்பது நிபுணர்களின் கணிப்பாக இருக்கிறது. ஏறுமுகத்தில் தங்கம் விலை. சிம்லா பிப்ரவரி 7, 2025 தின தந்தி செய்திகள். திருமணம் முடிந்ததும் நகைகளுடன் புது பெண் ஓட்டம், மாப்பிள்ளை போலீசில் புகார். சிம்லா பிப்ரவரி 7. இமாச்சல பிரதேச மாநிலம் ஹாமிர்பூர் மாவட்டத்தில் உள்ளது சகி கிராமம். இந்த ஊரை சேர்ந்த வாலிபர் ஜிதேஷ் சர்மா திருமணம் முடிந்த சில நாட்களில் தன் மனைவி பணம் நகை உடன் ஓடி விட்டதாக போலீசில் புகார் அளித்து உள்ளார். ஜிதேஷ் பால்தேவ் சர்மா என்ற தரகர் மூலம் பபிதா என்ற பெண்ணை சந்தித்து திருமண ஏற்பாட்டில் இறங்கினார். திருமணத்திற்காக பால்தேவ் ரூபாய் 1.5 லட்சம் கமிஷன் வாங்கியுள்ளார். டிசம்பர் 13 பபிதாவை கோவிலில் வைத்து திருமணம் செய்தேன். பெண்ணுக்கு பிறப்பு சான்றிதழ் இல்லாததால் பதிவு திருமணம் செய்யாமல் கோவிலில் பெரியவர்கள் முன்னிலையில் திருமணம் செய்தேன். திருமணம் முடிந்த சில நாட்களில் தனது அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை, பார்த்து வருகிறேன் என்று கூறி விட்டு பபிதா சென்றார். 2 நாட்களுக்கு பின்பு அவர் திரும்ப வராமல் இருந்தது. உடன் போன் அழைப்புகளையும் எடுக்கவில்லை. அவர் வீட்டிற்கு பணம் மற்றும் நகைகளை எடுத்து சென்று ஏமாற்றி விட்டார். தரகர் பால்தேவ் சர்மாவாகவும் அழைப்புகளை ஏற்க மறுக்கிறார். எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜிதேஷ் போலீசார் புகார் அளித்து உள்ளார். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். திருமணம் முடிந்ததும் நகைகளுடன் புது பெண் ஓட்டம், மாப்பிள்ளை போலீசில் புகார். சென்னை பிப்ரவரி 7, 2025 தின தந்தி செய்திகள். இணையத்தில் வரன் தேடுபவர்களே உஷார். இணையத்தில் வரன் தேடுபவர்களே உஷார். இனிக்க பேசி இன்ஜினியரிடம் ரூபாய் 1.5 லட்சம் அபேஸ். இனிக்க பேசி இன்ஜினியரிடம் ரூபாய் 1.5 லட்சம் அபேஸ். சென்னை பிப்ரவரி 7. பெண் தேடிய என்ஜினியரிடம் இனிக்க பேசி ரூபாய் 1.5 லட்சத்தை மோசடி செய்த சம்பவம் நடந்து உள்ளது. மோசடி கும்பல் ஊடுருவல். திருமணத்துக்கு வரன் தேடுபவர்களுக்கு வரப்பிரசாதமாக திருமண தகவல் மையங்கள் இருக்கின்றன. கட்டண சேவை, இலவச சேவை என இணையதளத்தில் திருமண தகவல் மையங்களின் எண்ணிக்கை பெருகி வருகின்றன. இங்கு புகைப்படத்துடன் சுய விவரங்களை பதிவிட்டு தங்கள் வருங்கால இணையை பலர் தேடி வருகிறார்கள்.
மணப்பெண் தேடும் ஆண்களுக்கும் மாப்பிள்ளை தேடும் பெண்களுக்கும் இணைப்பு பாலமாக திகழும் திருமண தகவல் மையத்திலும் ஆன்லைன் மோசடி கும்பல் ஊடுருவி உள்ளது. துபாய் என்ஜினியர். துபாயில் பணியாற்றி வரும் சென்னை திருவான்மியூரை சேர்ந்த 31 வயது என்ஜினியர் ஒருவர் பிரபல திருமண தகவல் மையத்தின் இணையதளத்தில் தனது வருங்கால மனைவியை தேடி வந்துள்ளார். அதில் எம்மதமும் சம்மதம் என்று பதிவிட்டிருந்த பெண்ணின் புகைப்படமும் அவரது சுய விவரங்களும் பிடித்து போய் தொடர்பு கொண்டுள்ளார். அந்த பெண் இனிக பேசி அவரை மோசடி வலையில் வீழ்த்தி பணம் பறித்து உள்ளார். ஆன்லைன் வர்த்தகத்தில் இந்த மோசடி எவ்வாறு அரங்கேறுகிறது என்பது குறித்து பாதிக்கப்பட்ட என்ஜினியர் கூறியதாவது: திருமண தகவல் மைய இணையதள பதிவு மூலம் நான் பழகிய பெண் என்னிடம் அன்பாக பேசினார். பண நெருக்கடி இல்லாமல் வசதியாக வாழ வேண்டுமென்றால் ஆன்லைன் வர்த்தகத்திலும் நாம் ஈடுபட வேண்டும். என்னுடைய குடும்பத்தினர் ஆன்லைன் வர்த்தகம் மூலம் அதிக லாபம் ஈட்டி வருகிறார்கள். எனவே நாமும் பணத்தை முதலீடு செய்து பணம் சேமிக்க வேண்டும் என்று பொறுப்புணர்வுடன் கூறினார். நானும் வருங்கால மனைவி பண சேமிப்பில் அக்கறையுடன் இருக்கிறாரே என்று அவர் கேட்ட பணத்தை முதலீடு செய்தேன். அதற்கு அவர் லாபமாக கிடைத்த சிறிய தொகையை எனது வங்கி கணக்கிற்கு அனுப்பி வைத்தார். 2 மாதங்கள் இவ்வாறு பணம் வந்தது. அதன் பின்னர் பணம் வரவில்லை. அந்த பெண்ணும் தொடர்பு எல்லைக்கு வெளியே சென்று விட்டார். குறிப்பிட்ட திருமண தகவல் மையத்தை தொடர்பு கொண்டு பேசிய போதுதான் அந்த பெண் வேறொரு பெண்ணின் புகைப்படத்தையும் போலியான தகவல்களையும் பதிவிட்டு என்னை ஏமாற்றி இருப்பதை உணர்ந்தேன். இந்த மோசடி வலையில் சிக்கி ரூபாய் 1.5 லட்சம் வரை பணத்தை இழந்து உள்ளேன். எனவே இது போன்று யாரேனும் ஆசை வார்த்தை கூறினால் மயங்கி பணத்தை இழந்து விடக்கூடாது என்று பெண் பார்க்கும் இளைஞர்களுக்கு நான் எச்சரிக்கை விடுகிறேன். கமிஷனர் அலுவலகத்தில் புகார். என்னிடம் பண மோசடியில் ஈடுபட்ட பெண் குறிப்பிட்ட அதே திருமண தகவல் மையத்தில் வேறொரு முகவரி மூலம் மோசடி வலையை விரித்திருப்பதை அறிந்தேன். உடனடியாக திருமண தகவல் மையத்துக்கு தகவலை சொல்லி அவருடைய பதிவை நீக்கச் செய்தேன். எனினும் தொடர்ந்து இதுபோன்ற மோசடி கும்பல் ஊடுருவல் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் துபாயிலிருந்து சென்னை திரும்பியவுடன் இந்த மோசடி சம்பவம் தொடர்பாக போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் ஆதாரங்களுடன் விரிவான புகார் மனுவை அளிப்பேன். இவ்வாறு அவர் வேதனையுடன் கூறினார். நம்பகத்தன்மை. நேரடியாக ஆன்லைன் மூலம் இதுபோன்று மோசடியில் ஈடுபட்டால் சைபர் கிரைம் போலீசாரிடம் சிக்கி விடுவோம் என்பதால் திருமண தகவல் மையத்தை பாதுகாப்பு கேடயம் போன்று பயன்படுத்தி இதுபோன்ற மோசடி சம்பவங்கள் அரங்கேறி வருவதாக கூறப்படுகிறது. எனவே திருமண தகவல் மையங்கள் தங்கள் இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்டவர்களின் சுய விவரங்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும். இந்த விவகாரத்தில் சைபர் கிரைம் போலீசாரும் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்பது பணத்தை இழந்தவர்களின் வலியுறுத்தலாக இருக்கிறது. இணையத்தில் வரன் தேடுபவர்களே உஷார். இனிக பேசி இன்ஜினியரிடம் ரூபாய் 1.5 லட்சம் அபேஸ். இனிக பேசி இன்ஜினியரிடம் ரூபாய் 1.5 லட்சம் அபேஸ். இனிக்க பேசி இன்ஜினியரிடம் 1.5 லட்சம் ரூபாய் அபேஸ். Hi, my dear beautiful peoples, viewers, children, at the same time, வாலிப பெண்களே, இளைஞர்களே, you should think. This is the time to think. காலம் கடந்து போன திங்கிங், யோசித்தல், அது மரணத்திற்கு சமம். கட்டாயம் நீங்கள் இப்பொழுது சிந்திக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறீர்கள். காலம் கடந்து போய்விட்டது. கர்மாக்கள் தேடி வந்து கொண்டிருக்கின்றன. கர்மானா என்ன? பண்ண பாவத்துக்கு பரிகாரம் இருக்குல்ல, கர்மா தானே. ஸோ இட்ஸ் கம்மிங் ஆன் த வே.
இட்ஸ் வெரி க்ளோஸ் டு அஸ், நம்மளை நெருங்கி கொண்டு இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யார் திங்க் பண்ணணும்? கிழப்பயலா நானா? கிழப்பசங்க விட்டுட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா கிழப்பயல்களும் இன்றைக்கி நாளைக்கு எப்படி இருக்குது? சுடுகாடு வா வா வான்னு அவனுங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது. அவனுங்கள விட்டுடு. நீங்கள் வாலிப பெண்கள், இளைஞர்களே, உங்கள் குழந்தைங்க, உங்கள் பேர குழந்தைங்க இதுவும் கடந்து போகும் என்று எல்லாம் சும்மா அந்த சீனெல்லாம் போட்டுன்னு இருக்கக்கூடாது. படம் ஓட்டுற வேலையெல்லாம் நிறுத்திடு. ஓகே, ஆமாம், இதுவும் கடந்து போகும். அதெல்லாம் ஒரு காலத்துலேயும் கடந்து போகாது. நீ தான் கடந்து போக வேண்டும். புரியுதா? நீ தான் கடந்து போக வேண்டும். மை டியர் பியூட்டிஃபுல் சில்ட்ரன்ஸ், வியூவர்ஸ், பீப்பிள்ஸ், வாலிப பெண்களே, இளைஞர்களே, புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த துரதிருஷ்டம் வந்த பிறகு அறிவுரை அது எதுக்கு? வேஸ்ட்டு. மரணம் வந்ததுக்கு பின்னால் அறிவுரை எதுக்கு? அப்படித்தான். ஸோ நான் எதை பற்றி பேச போகிறேன் என்றால், இன்னைக்கு உலகில் உள்ள எல்லோரும், உலகத்தை எப்பவுமே உலகம்தான் நான் பேசுவேன், நான் பிரிச்சுலாம் பேச மாட்டேன். உலகத்தில் உள்ள எல்லோரும் நமது ரத்தம், நமது உடன்பிறப்பு. ஆமாம், நான் அப்படி தான் நான் எப்பவுமே பேசுவேன். ஸோ இந்த உலகில் உள்ள எல்லோரும், அதாவது ஊர்வன முதல் கொண்டு ஜீவராசிகள் இருக்குது இல்லையா? ஊர்வனை, பரப்பனை, அப்புறம் இந்த விலங்கினங்கள், பல் உயிர்கள், மனிதர்கள், அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த பிரபஞ்சம் இல்லை, இந்த பிரபஞ்சம், அப்புறம் உலகத்தில் இருக்கிற கிரகணங்கள், அப்புறம் பஞ்சபூதங்கள், அப்புறம் காடு, மேடு, மலை, பள்ளத்தாக்கு, நதி, கடல், மேகம், நட்சத்திரம், நிலா, எல்லாம் ஆல் டுகெதர் உலகத்தில் இருக்கிற பிரபஞ்சம். அது நிலா, கிளா, நட்சத்திரம், நதி, ஈதி, கடல், மலை, இலை, பள்ளத்தாக்குகள், மரங்கள், செடிகள், பூக்கள், ஊர்வன, பரப்பன, எல்லாமும் உலகில் உள்ள எல்லோருக்கும் என்னது? உலகில் உள்ள எல்லோருக்கும், எல்லா ஜீவராசிகளுக்கும். ஆமாம், உயிர் உள்ளது, உயிர் இல்லாதது, அப்படிலாம் இருக்குதுல்ல? ஆமாம், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல? ஸோ அனைவருக்கும் சொந்தமானது, ஒருத்தவங்களுக்கு சொந்தமானது இல்லை, அனைவருக்கும். நீர், நீளம், காற்று, கீற்று, அது லோட்டு, லொசுக்கு, மொத்தம். ஆமாம், எல்லாத்துக்கும் சொந்தம். ஜீவராசிகளுக்கு, பல்லுயிர்களுக்கு, பறவைகளுக்கு, ஊர்வன, கடலுக்கு அடியிலெல்லாம் இருக்குது இல்லை? எல்லோருக்குமே சொந்தமானது. சரிங்களா? ஸோ இந்த அனைவருக்குமே சொந்தமானது 450 கோடி அல்லது அதற்கு மேலாகவோ. இந்த பிக் பேங்னு சொல்கிறாங்களே, சயின்ஸ், ஐ லைக் சயின்ஸ், எனக்கு சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், இப்போ இந்த நிமிஷம் கூட சயின்ஸ் இல்லைன்னா நத்திங் டூயிங், ஒன்றும் வாழ முடியாது. எவனும் சோறெல்லாம் கொடுக்க மாட்டான். ஆமாம், எந்த சாமி சோறுலாம் கொடுக்காது. உழைச்சா சோறு கிடைக்கும், உழைக்கலாம் அதுவும் கிடைக்காது. போய் சொன்னால் சீக்கிரமாக பணக்காரனாக சீக்கிரமாக அழிஞ்சு போயிடுவேன். உண்மை காலங்காலமும் உன்னை போற்றும். ஆமாம், இயற்கை போற்றும். இயற்கை உண்மையானவனை போற்றி கொண்டே இருக்கும், வாழ வைத்து கொண்டு இருக்கும். அது ஒரு விஷயம், அது இருக்கட்டும். ஸோ இந்த பிக் பேங்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த பிக் பேங்கு, பெரு வெடிப்பா, கடவுளின் துகள்கள் என்று கூட சொல்வார்கள். பிக் பேங் ஒரு 450 கோடியிலிருந்து ஒரு 500 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்ததாக சொல்கிறாங்க சயின்ஸ். சரி, பெருபிடிப்பு, கடவுளின் துகள்கள், அறிவியல் கூறுவது போல். அறிவியல் அதை தான் சொல்லுது. சயின்ஸ் என்ன சொல்லுது? இதை தான் சொல்லுது. ஸோ அறிவுடையோர்கள், அதாவது இன்றைய இளைஞர்கள் மற்றும் வாலிபர்கள் ஷுட் திங்க். அறிவுள்ள வாலிபர்களும் இளைஞர்களும் ஷுட் திங்க். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு திங்க் டுடே. இன்னைக்கு யோசி, எடுத்து விட்டுடு. நான் ஐ ஆல்வேஸ் டெல் டு ஓன்லி பீப்புள்ஸ், வேர்ல்டு பீப்புள்ஸ், நேற்று என்பது இல்லை, இட்ஸ் டெட். இன்று உண்மை, நாளை தெரியாது. டுமாரோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், எனிபாடி இஸ் நோ அபவுட் தட்? தெரியாது. வாட் ஷுட் யூ வாண்ட்ஸ் டு வரி அபவுட் டுமாரோ? டுமாரோ என்பது இல்லைப்பா, டுடே தான்ப்பா உண்மை. நேற்று என்பது பொய்ப்பா. பாடல் எவ்வளோ பாடல்கள் இருக்கிறது, அது போல் எவ்வளோ எகச்சக்க பாடல்கள் இருக்கிறது. நேற்று என்பதும் இல்லை, நாளை என்பதும் இல்லை, இன்று மட்டுமே மிச்சம் உண்டு. ஸோ இன்றைய இன்பத்தை ஏன் உதாசீனப்படுத்துருங்க? பொய்யான மக்கள் கூட பழக்கம், உறவு, நட்பு, ஏமாற்றுவதே பிழைப்பு. வேணாம், பேரிடர்கள் கொண்டு இருக்கிறது.
இயற்கை பார்த்துக்கிட்டு இருக்கு எல்லாத்தையும். எப்படா இவங்கள கூண்டோட கைலாசத்துக்கு அனுப்பலாம்? ஒரே இது ஒரு கைலாசம் இன்றைய உலகம் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். மலைகளை இந்த கைலாசம் யாரோ ஒருத்தர் பேர் மோசம் இங்கே இந்த இந்தியாவில் வாழ்ந்தார். தனியாக ஏதோ கைலாசம் மலையா ஏதோ சம்திங் இந்த மாதிரி. இப்போது நீங்கள் இந்த துபாய் எடுத்துங்க, இப்போ லண்டன் எடுத்துங்க, வாட்டிகன் சிட்டியில் இருக்கிறதுல சுவிஸு அது எடுத்துங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய சிங்கப்பூர் எடுத்துங்க, பாம்பே எடுத்துக்கங்க. இந்த மாதிரி பயங்கரமான இந்த பிஸ்னஸ் சிட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அங்கே எல்லாமே வந்து ஆமாம் இல்லீகல் மணியை சேகரிக்கக்கூடிய பத்திரப்படுத்தக்கூடிய நிறைய ஆஃபீஸஸ் லைக் பேங்க் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறான். ஆமாம் ஆட்டையை போட்ட பிளாக் மணின்னு சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் ஒழிச்சு வச்சுக்கிறதுக்கு பனாமா பேப்பர்ஸ்னால் கம்பெனி இருக்காதோ எதுவுமே இருக்காது. போலி சும்மா ஒரு அட்ரஸை வச்சு ஒரு கம்பெனின்னுவான், அதுன்னுவான், அங்கேன்னுவான், இங்கேன்னுவான், இன்வெஸ்ட் பண்ணுவான். மற்ற மக்கள் ஏழை மக்களை அடிச்சு கீச்சு ஓச்சி கீச்சு குத்தி கொலை பண்ணி அவன் ரத்தத்தை அட்டை மாதிரி உறிஞ்சி அதை பணமாக்கி காகிதமாக்கி அந்த மாதிரி பேங்கில் சேமித்து வச்சுப்பான். அதுக்கும் நிறைய நாடுகள் வந்து ஜால்ரா போட்டுன்னு இருக்குது. எல்லாமே அழியும், அது வேறு விஷயம். டோட்டலி கோயிங்ஸ் டு பி வாட் அழிதான் போகுது. ஆனானப்பட்ட ஆமாம் எஸ் கலிஃபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் கூட அந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி ஃபோர்ஜரி இன்வெஸ்ட்மெண்ட் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்கிறான், ஏகப்பட்ட பேர் இருக்கிறான். இன்றைக்கி எல்லோரும் அழிய போகிறாங்க, அது வேறு விஷயம். அதை பற்றி நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன், இளைஞர் வாழ்க பண்ணுகிற உங்கள் குழந்தைங்க நடு ரோட்டில் நிற்குதே, அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டிங்களா? சரி, நீங்கள் என்ன பெரிய படிப்பு படித்து கிழிச்சிட்டீங்க சொல்லுங்கள். இதை என்ன பெருசாக கிழிச்சிட்டிங்க, அந்த கிழிக்க போகிறீங்க, என்ன புடவை கடையில் போய் வேலை செய்ய போகிறேன், அவள் தானே? இப்போ பாரு எவ்வளோ என்ஜினியர்ஸ் வந்து என்ன படிச்சுட்டு என்ன பிடுங்க. நான் அவனும் படிக்கலை, போலீஸ் சர்டிஃபிகேட் ஒழுங்காக படிச்சிருந்தா அவனுக்கு ஒழுங்காக வேலை கிடச்சிருக்கோம். நல்லா படிச்சிருந்தா அவனுக்கு அமெரிக்காவில் வேலை கிடச்சிருக்கோம். அவன் நல்லா படிக்கலை, படிப்பறிவு இல்லை, எதுவுமே இல்லை, கைது போட தெரியாது, பேர் எழுத தெரியாது, ஒழுங்காக முழுசாக ஆங்கிலத்தில் ஒரு 5 நிமிஷம் பேச தெரியாது. அப்படிப்பட்டவனுக்கு எப்படி ஃபாரினில் வேலை கிடைக்கும்? சொல்லு. கும்முடி பூண்டியை தாண்டனா உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்றது நல்லா தெரியும். தமிழ் நான் சொல்கிறேன், இந்தியா இன்னும் மோசம். இந்தியாவில் இன்னும் கரண்ட் இல்லாத கிராமங்கள்லாம் இருக்குது, படிப்பறிவு இல்லாத கிராமங்கள்லாம் இருக்குது, ஸ்கூலே இல்லாத கிராமங்கள்லாம் இருக்குது, தண்ணீர் குடிப்பதற்கு தண்ணீர் கூட கிடையாது, அப்படிப்பட்ட கிராமங்கள்லாம் இருக்குது. இந்தியா உள்ளார வளர்ச்சி நாடுன்ற எங்கே இருந்தது வளருது சொல்லு? பிச்சைக்கார நாடு இப்போ அது வளர்ச்சி நாடுலாம் கிடையாது, புரியுதா? பிச்சைக்கார நாடு, திட்டு நாடு, ஊழல் லஞ்சம் இதில் வந்து ஓங்கின்னு இருக்கக்கூடிய ஒரு நாடு. இது உலக நல்ல அறிவு உள்ளவனுக்கு அது தெரியும், புரியுதா? உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்கிறான்? ஆமாம், காந்தி அவர்கள் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவா அங்கே படிக்கிறதுக்கு போனார். ட்ரெயினில் வந்து அவர் வந்து ஏன்பா நீ வந்து ஃபஸ்ட் கிளாஸில் வந்தேன்னு சொல்லி ஏதோ 8 வருஷம் போல இருக்குது யாரோ ஒரு நீங்களோ அந்த காண்டா வேசிங்கன்னு இந்தியாவே பிரிச்சிட்டார். ஆமாம், காண்டு. நம்ம இவர் செஞ்சார் பாருங்க, விஜயகாந்த். அந்த கருணாநிதி அந்த கோயம்பேட்டில் அந்த அவங்க கட்சி ஆஃபீஸை அந்த காம்பவுண்டு வாழை ஒடிச்சிட்டார் சொல்லி கட்சி ஸ்டார்ட் பண்ணிட்டார். யார்? விஜயகாந்த். கருப்பு எம்ஜிஆர் கட்சி ஸ்டார்ட் பண்ணிட்டார். இப்படி காண்டு பொறாமல் பிடிச்சி ஒவ்வொன்றையும் தொடங்கினா மக்களோட கட்சி அதிகமாகுதுயா. மக்கள் தொகையை விட கட்சிக்காரனுங்களுடைய தொகை கட்சிகள், அதான் அந்த கட்சி அந்த கட்சி, டூ பேட். இது ஆரோக்கியம் இல்லை, இது வளர்ச்சி இல்லைப்பா, இது அழிவு. புரியுதுங்களா அவங்களுக்கு? ஸோ இளைஞர்களும் வாலிபர்களும் ஷூட்டிங் என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எதை கையில் எடுக்க வேண்டும், எது நம்மளிடம் இப்பொழுது வந்து ஆபத்தை தரக்கூடியதாக நம் கைவசம் இருக்கிறது, இதையெல்லாம் எப்படி அகற்றுவது, எப்படி வெளியில் தூக்கி போடுவது, அப்படிப்பட்ட விஷயங்களை சிந்திக்க வேண்டுமே தவிர சாப்பாட்டுக்கு இப்போ என்ன செய்யணும்? இப்போ எந்த ஒரு தொழிலை தொடங்கினாக்க மக்களுக்கு பிடிக்கும், மக்களுக்கு தேவையானது உணவு, ட்ரெஸ், இது 2 தான் முக்கியம் மக்களுக்கு. இந்த 2 மீது கவனம் செலுத்தி சாப்பாடு, நல்ல நல்ல ஹோட்டல்ஸ் தொடங்கலாம், நல்ல நல்ல ஓடஸ் இந்த கம்பெனி துணி ஆலைகள், துணி நெய்தலா அந்த காலத்தெல்லாம் இருந்தது, இப்போ. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், சி யூ மஸ்ட் திங்க் ஷுட். ஆமாம், இன்று காலை உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் இரவு தூங்கி இருப்பீர்கள், சரிதானே? ராத்திரி எல்லாருமே குடும்பம் உலகத்தில் எல்லாருமே ராத்திரி தூங்கி இருப்போம், சரிதானே?
தூங்கியிருக்க மாட்டோமா? சரி, சிலருக்கு தூக்கம் வந்திருக்காது, விட்ரு. என்னமோ நோயோ ஈயோ ஏதோ சம் காரணம் தூங்காமல் இருந்திருக்கலாம். பட் மோஸ்ட்லி எல்லோரும் தூங்கியிருப்போம், ரைட்டா? அல்லது தூங்காமலும் இருந்திருக்கலாம். சரி, அது முக்கியம் இல்லை. எத்தனை பேர்கள் உயிரோடு எழுந்தார்கள் என்பது தான் முக்கியம். ராத்திரி தூங்கணும் இல்லையா? எல்லோரும் தானே தூங்கணும். எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது. எல்லா குடும்பத்துலேயும் வந்து குழந்தைகள், குட்டிகள், பேரர்கள், பேத்திகள் எல்லாருமே இருப்பார்கள். எல்லோரும் ஒன்றா தூங்கணும். சிலருக்கு தூக்கம் வந்திருக்காது, அதை பற்றி பேசலை. ஆனால் காலையில் எத்தனை பேர் உயிரோடு எழுந்தோம்? எத்தனை பேர் உயிரோடு எழுந்தோம்? எழுந்திரிக்கும் போதே பக்கத்தில் பார்த்தா செத்து போய் கிடக்குது ஒன்று. அதையாவது கழுவியா கிளவனா அப்பனா ஆத்தாளா தெரில. எழுந்திரிக்கும் போதே தட்டி தட்டி மூஞ்சில் 4 நாள் ஊற்றி அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சொம்பு தண்ணியை எடுத்து மூஞ்சில் ஊற்றி தெளித்து பார்த்தாலும் எழுந்திரிக்க மாதிரி இருக்குது. அப்புறம் ஐயோ குயோ மூயோன்னு கத்தி ஊற வேண்டியது இருக்குது. சரி, அந்த மாதிரி தான் எத்தனை பேர் உயிரோடு எழுந்தார்கள்? முந்தைய இரவு அனைவரும் ஆயிரம் வழிகளோடு தான் படுத்தோம். எல்லாருக்கும் வழி இருக்குது. வழி இல்லாத உலகத்தில் அவனுமோ கிடையாது. எல்லாம் ஆயிரம் லட்சக்கணக்கான வழிகளோடு தான் இரவு படுக்கையில் போகிறோம், படுக்கிறோம், உறங்குகிறோம். இன்றே இறந்து விடக்கூடாதா என்று கூட ரொம்ப பேர் சிந்தித்து கொண்டே தூங்குகிறான். இன்றைக்கே இந்த வாழ்க்கை முடிஞ்சிட்டா நல்லா இருக்குமே, இன்றைக்கே செத்துட்டா நல்லா இருக்குமே, என்னத்துக்கு கருமம் இந்த வாழ்க்கை? இது ஒரு வாழ்க்கையா? நரகம், திருட்டு பசங்க வாழற நரகம். இந்த நரகத்தில் வாழறது ஒரு சாவலாம் சொல்லிட்டு தான் ரொம்ப பேர் படுக்கையில் தூங்குறான். தற்கொலை கூட பண்ணிக்கலாமான்னு கூட நினச்சிக்கிட்டு தான் தூங்குறான். ஆனால் செய்து கொள்வது இல்லை. அதான் காலையில் சில செத்து போகிறான். காலையில் சுகலாம் போட்டுக்கல, அவனே செத்து போகிறான். ஸோ படுக்கைக்கு சென்று இருப்பார்கள். அதே வழிகளோடு தான் இன்று காலை எழுந்திருப்பார்கள். சேம் வழி, 1008 வழிகளோடு இரவு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிக்கும் போது 1008 வழிகளும் போயிருக்குமா என்ன? அந்த வழிகள் தான் போயிடுமா, மறிவிடுமா ஒரு ராத்திரியில்? தூங்கும்போது 1008 வழி தூங்குற, காலையில் ஏந்திருக்கிற, அப்போ அந்த 1008 வழிகளும் அப்படியே காணாமல் போயிடுமா? அந்த வழிகள் இருக்கும் தான். அதை தொடர வேண்டும், மீண்டும் அதன் கொண்டு நீ பயணம் செய்ய வேண்டும். அதை நீ மறுக்க முடியாது, அதை விட்டு போவாது. ஸோ யூ ஹாவ் டு ஃபேஸ் இட். அதை நீ என்ன பண்ணணும்? ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் எத்தனை பேர் உயிரோடு எழுந்தார்கள் சொல்லுங்கள்? எத்தனை பேர் ராத்திரியை செத்து போயிட்டான் சொல்லுங்கள்? ஸோ திஸ் இஸ் லைஃப். காலம் கடந்து விட்டு எதையுமே கருத்தில் கொண்டு கண்ணதுக்கு சொல்லுவானே, கண்ணு கட்டாததுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரமா? வாட் ஆல் திஸ் நான்சென்ஸ்? ஸோ அந்த மாதிரி ஒரு தனி குடும்பமோ கூட்டு குடும்பமோ 7 கடல் தாண்டியோ அல்லது 8 அடி எதிரிலோ எத்தனை பேர் உயிரோடு இருந்தார்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் குடும்பம் இந்த நீ படுத்துக்கிற இடத்துல மட்டுமா இருக்குது? இல்லை, பக்கத்து தெருவில் இருக்கும், ஃபாரினில் இருக்கும், 7 கடல் தாண்டி எங்கெங்கேயோ சொந்தக்காரர்கள் இருப்பார்கள், உன் உறவினர்கள் இருப்பார்கள், உன் நண்பர்கள் இருப்பார்கள், உன் சுற்றத்தார்கள் இருப்பார்கள், உன்னுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர்கள் இருப்பார்கள். அவர்களும் இரவு அங்கு தூங்கினார்கள். எந்த ஊரில், எந்த நாட்டில், எந்த கடலை தாண்டி இருந்தார்களோ அவர்களும் இரவு தூங்கினார்கள். 1008 வழிகளோடு தூங்கினார்கள். காலையில் 1008 வழிகளோடு தான் எழுந்திருக்கிறார்கள். அதில் எத்தனை பேர் உயிரோடு இருந்தார்கள்? ஸோ திஸ் இஸ் லைஃப். இவ்வளோதான் வாழ்க்கை. இதில் எதுக்கு சண்டை, அடிதடி, பொறாமை? எவ்வளோ பொறாமை! சி, எவ்வளோ சின்ன பாப்பா கிட்ட ஒரு சாக்லேட் கேட்டால் கொடுக்க மாட்டேங்குது. 3 மாதம் பாப்பாப்பா. அந்த 3 மாதம் பாப்பா நம்ம தான் கொடுத்தோம் சாக்லேட்டு, நம்ம தான் கொடுத்தோம் அந்த ஸ்வீட்டு. நல்லா வாங்கிக்கிச்சு. செல்லாம் தாத்தாவுக்கு கொஞ்சம் கொடுக்க மாட்டேங்குதுப்பா. எங்கேருந்து யார் கற்றுக் கொடுத்தார்கள் இந்த பழக்கத்தை? கர்ப்பப்பையில் எப்படி கற்றுச்சு அது? இட்ஸ் கால் ஜீன். த ஹெர்டிட்டி. அப்பா ஆத்தாக்கிட்ட இருக்கிற குணம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ சுகர் இருக்குது, அப்படியே பிள்ளைங்களுக்கெல்லாம் வருது இல்லை, ஹெர்டிட்டி தானே. ஆனால் எய்ட்ஸ் அப்படி இல்லை. சில நோய்கள் அப்படி கிடையாது, தொத்து நோய் இல்லை. சில தொத்து நோய்கள் இருக்கிறது. அதில் ஒன்று தான் இந்த திருட்டு புத்தி, ஏமாத்துதல், ஆட்டையை போடுதல். ஸோ அந்த மாதிரி அற வழியில் நடப்பவனுக்கு இந்த உலகிலும் ஆனந்தம், மறு உலகிலும் ஆனந்தம். என்னது? அற வழியில் அறம் இருக்குது இல்லையா? ஆமாம், அறம். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்வார்கள். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். அறம் வச்சு பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் சிந்தனையும் செயல்பாடுகளும் உண்மையும் நேர்மையும் உழைப்பும் உன்னை காலம் முழுக்க காப்பாற்றும்.
அதுதான் அற வழியில் நடப்பது ஆனந்தம். இன்றைக்கி மட்டும் இல்லை, என்னைக்கும் நீ அற வழியில் நடந்து பார், அது உனக்கு ஆனந்தம் தான். எத்தனை ஜென்மங்கள் உனக்கு இருந்தாலும், அந்த ஜென்மங்கள்லாம் இருக்குது, பேய் இருக்குது, பிசாசு இருக்குதுலாம் சொல்லுவாங்க. நான் நம்ப மாட்டேன், என் சொந்த கருத்து. சாமி கீமிலாம் இருக்குது சொல்லுவாங்க, நான் நம்ப மாட்டேன், என் சொந்த கருத்து. ஏன்னா நான் வேலைக்கு போனால் எனக்கு சோறு. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது மை டியர் போர்புல் சில்ட்ரன் சார். ஸோ எதற்காக, என்ன சிந்தனையில் நீங்கள் வாழ்கிறீர்கள், எதை தேடி ஓடுகிறீர்கள்? நான் பார்க்குற இவ்வளோ வேகமாக ஓடுறீங்க, எங்கே ஓடுறீங்க? வாய் தெரியல. கடனுக்கு ஊட வாங்குற, கடனுக்கு காரை வாங்குற, கடனுக்கு கண்ட கருமத்தையும் வாங்குற, அப்புறம் அதை உன்னால் அதுக்கு இது கொடுக்க முடியல, என்ன அந்த கடன் அடுக்க முடியல, தூக்கிட்டு போய்ட்றான். இவ்வளோ இன்ஃபோசிஸ் அது இது சதனுக்கு இதுன்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ எல்லாரும் வேலை பார்க்குறான். திடீர்னு பார்த்தா வேலை இல்லைன்றான். திடீர்னு பார்த்தா அவன் வீடுங்கள், இந்த ஃப்ளாட்ஸ்லாம் வச்சுருக்கானுங்களே, அவங்க வீடுகள்லாம் போய் ஏறி பாருங்களேன். எல்லா ஃப்ளாட்டு வாசல்லையும் அந்த சீலிங், அந்த இது நோட்டீஸ் ஊட்டியிருப்பாங்க. சீலிங், ஆமாம். இப்போ ஒரு 100-120 அப்பார்ட்மெண்ட் இருக்குது, கேட்டடு கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்கல்ல அப்பார்ட்மெண்ட்ஸ். அங்கெல்லாம் அந்த மேலே சும்மா ஒரு வாட்ச் அவுட் அப்படி போயேன். ஒரு 120 வீடு இருக்குதுன்னா 90 வீட்டில் அந்த இது ஓட்டி வச்சுருப்பான், நோட்டீஸ். இன்னும் திஸ் இஸ் என்னது சம் பேங்க் பேரை போட்டு கஸ்டடியில் இருக்குது அப்படி சொல்லிட்டு போட்டிருப்பான். கார்கள் அப்படித்தான். இன்னும் வர காலங்களில் அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம்லாம் நீ எவ்வளோ பெரிய ஆடிகாரம் ஃபார்ச்சூன் கீச்சின் எல்லாம் வச்சுருந்தா கூட 10 பைசாவுக்கு அதெல்லாம் பிரோஜனம் கிடையாது, தூக்கி கைலாங்களில் தான் போடணும். ஏன்னா பிகாஸ் எல்லாம் இப்போ வந்து பேட்ரி கார்ஸ். அதனால் அந்த பெட்ரோல் கார், டீசல் கார் எல்லாம் வந்து இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேலே அதெல்லாம் தாங்க, தூக்கி குப்பையில் போடு, கைலாங்களில் போடு, அவ்வளோதான். சரி விடு. அப்போ நம்ம இந்த பசிக்கு கிடைத்ததை சாப்பிட வேண்டும், புரியுதா? என்ன இருக்கோ அதை அந்த நேரத்துக்கு நம்ம சாப்பிடணும். பசி தான் அன்றைக்கி 99% மக்கள் பசியில் இருக்கிறார்கள் உலகத்தில். 1% பேர் திருட்டு பையன் இருக்கிறான், பணக்காரன். அவனே பணக்காரன் திருட்டு பையன், ஆனால் பயங்கர நோய், ஒரே சொறி, சரங்கு, புண்ணு, குஷ்டம், கிட்ட போய் நிற்க முடியாது. இப்போ இந்த நடிகையெல்லாம் இருக்கால, நடிகன் இந்த மாதிரிலாம் ரொம்ப பேர் இருப்பான். மேக்கப்பு எல்லாம் அந்த இது கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கரும கிட்ட போனீங்கன்னா அதுதான் நோய் தொத்திக்கும். ஆமாம். அந்த செலிபிரிட்டின்னு சொல்கிறாங்கல்ல, பக்கத்துலலாம் போக முடியாது, நாத்தம். ஆமாம். ஒரு ஹேண்ட்பேக்கு வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி மாட்டின்னு இருப்பாள். ஹேண்ட்பேக்கு இல்லை, ஹேண்ட்பேக்கு 5 லட்சமாக. அந்த ஹேண்ட்பேக் அப்படி தூக்கணும்னு வச்சுக்கேன், அடியில் ஒரு புண்ணாக இருக்கும், சொரியாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிறதுல போயிடாதீங்க, நோய் வந்துடும், ஜாக்கிரதை, அது விட்டுரு. ஸோ பசிக்கு கெடுத்ததை சாப்பிட்டு விட்டு போகட்டுமே அப்படி நீங்கள் எவனும் விடுறதில்ல. அவங்ககிட்ட போய் பிச்சைக்காரங்கிட்ட போய் அவன் பாவம் 5 ரூபா 2 ரூபா 1 ரூபான்னு சேர்த்து வச்சுருக்கான், அதை திருடிட்டு ஓடுறான்யா. அடச்சி. கொத்தமல்லி, கீரை எல்லாம் விற்கிறான். காரில் வந்து இறங்கி அவள் 10 ரூபா சொல்கிறான், 2 ரூபாய்க்கு கொடுன்னு இவ கேட்குறான். எவ்வளோ கேவலம் இல்லை? 4.5 லட்ச ரூபாயில் பேகு போட்டுனுக்குறாப்பா. 3 கோடி ரூபா காரில் வந்து ஓரமாக நிறுத்திட்டு தெரு மேலே கீரை விற்கிறாப்பாரு. அவகிட்ட போய் 10 ரூபா கீரையை 2 ரூபாய்க்கு கேட்குறா. இவெல்லாம் என்ன ஜென்மம்? இவெல்லாம் வாழ்ந்தா என்ன? இல்லை லாரியில் கீரியில் அடிபட்டு செத்தா என்ன? இவளுக்கு போய் விழா நடத்துகிறான், அவார்டு கொடுக்குறான். என்ன கருமண்டாடே, என்ன கரும உலகண்டா இது? எழுவு சனியன் தரித்திரங்கள், தண்ட கருமாந்தரங்கள். சரி விடு. சரி, ஒன்றே எனக்கு புரியல, ஆனால் என்ன கருமமோ எனக்கு இது வந்து புரியல. சரி, ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இன்று இந்த உலகத்தில் ஒழுக்கத்துடன் வாழ்பவர்கள் எத்தனை பேர்கள் உங்கள் குடும்பத்தில், உறவினர்களில், நண்பர்களில், சுற்றத்தார்களில் இருக்கிறார்கள்? உங்களையும் சேர்த்து தான் கணக்கிட்டு பாருங்கள். ஆமாம், இந்த உங்கள் குடும்பத்தில்ப்பா எத்தனை பேர் இருக்கிறாங்கோ, அதில் எத்தனை பேர் ஒழுக்கமானவர்கள், நல்லவர்கள், வேலைக்கு போகிறார்கள், சமூகத்தை ஒரு நாள் கூட பிறந்த நாளில் இருந்து இன்று வரை எவரையுமே ஏமாற்றாதவர் சொல்லி என்னையும் சொன்னேன். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். என்னையும் மட்டும் நான் பிரித்து பேச மாட்டேன் எப்பவுமே. உலகம் என்பது ஒன்று தான். ஆமாம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அவ்வளோதான் நம்ம சித்தாந்தம், நம்ம கொள்கை, அவ்வளோதான். ஸோ இங்கே பாருங்கள், இன்று இந்த உலகத்தில் ஒழுக்கத்துடன் வாழ்பவர்கள் எத்தனை பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம். சார், உங்கள் குடும்பத்தில், உறவினர்களில், நண்பர்களில், சுற்றத்தார்களில் இருக்கிறார்களா? சரி, உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி இந்த சுற்றம் கிற்றம் நட்பு கிட்பு அந்த மாதிரி யாராவது ஒருத்தர், நீ கூட தான் யாராவது ஒழுக்கமானவர் இருக்கிறீரா?
என்ன சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். நான் தப்பு பண்ணால் நான் உடனே ஒத்துப்பேன். நான் அந்த மாதிரி இனம். தவறு செஞ்சால் ஒரு வேளை தெரிந்தோ தெரியாமலையோ நான் தவறு செய்ததால் அதை சுட்டி காட்டும் பொழுது, எடுத்து சொல்லும் பொழுது, ஓ அப்படியா, சரி சரி, சாரி, ஐம் சாரி, நான் ஒத்துக்கணும். ஒத்துக்கிறவன் தான் என் மனுஷன். தப்பு செஞ்சால் ஒத்துக்கணும். சரி, அப்போ கணக்கெட்டு பாருங்கள். ரைட், அது விட்ரு. அப்புறம் அடுத்தது 2வது நீங்கள் படித்த ஸ்கூல், கல்லூரி, அப்புறம் அந்த வழிபாடு தலங்கள், அப்புறம் அந்த பிறந்த நாள் விழா, வயதுக்கு வந்த விழா, மாதவிடாய் விழா, அப்புறம் மாதமாகிவிட்ட விழா, கல்யாண விழா, கர்ப்பமாகிவிட்ட விழா, வருடத்தில் 5, 6 பிறந்த நாள் விழா, கருமாதி விழா, அப்புறம் பத்தாக்குறைக்கு இவர்கள் சொல்லும் லட்சக்கணக்கான புராண கதைகள், பொய் கதைகள், மூட நம்பிக்கைகள் எந்த வகையில் உனக்கு முன்னேற்ற சிந்தனை அல்லது இன்று நாள் எப்படி, இன்றைய செய்தி என்ன, இன்று மழை பெய்யுமா, வெயில் அடிக்குமா, கடல் கொந்தளிக்குமா, எரிமலை வெடுக்குமா, நிலநடுக்கத்தில் வீடு இடிந்து வீட்டுக்குள்ளேயே நாம் காணாமல் போகிறோமா? சிந்தித்து பாருங்கள். இதுதான் வாழ்க்கை. ஒரு நாளைக்கு படித்தவன் படிக்காதவன், ஸ்கூலு, கல்லூரி, கில்லூரி, வழிபாடு தலங்கள், பிறந்த நாள், என்ன கொண்டாட்டம். ஸ்கூலுக்கு போனால் கொண்டாட்டம், ஸ்கூலுக்கு போகல அதுவும் கொண்டாட்டம், கஞ்சா குடித்தேன் அதுவும் கொண்டாட்டம், கஞ்சா குடிக்கல அதுவும் கொண்டாட்டம், பிறந்த நாள் விழா அதுவும் கொண்டாட்டம், இறந்த நாள் விழா அதுவும் கொண்டாட்டம். என்ன, வாட் இஸ் திஸ்? என்னப்பா அது? நீங்கள் படித்த ஸ்கூல், கல்லூரி செல்லும் வழிபாடு தலங்கள், பிறந்த நாள் விழா, வயசுக்கு வந்த விழா, அப்புறம் மாத விடாய்க்கெலாம் விழா எடுக்கிறாயா? மாத விடாய்க்கெல்லாமா போய் விழா எடுப்பீங்க? வயசுக்கு வந்ததுக்கெல்லாமா போய் விழா எடுப்பீங்க? அதில் கருமம் பிடிச்சவனுங்களே. அப்புறம் மாதமாகி விட்டதுக்கு மாதம் ஆகிட்டோம், 9 மாதம்னா நம்ம வளகாப்பன் வயிறு காப்பு ஏதோ ஒன்று சொல்லுவோம், அதுக்கு விழா. அப்புறம் கல்யாண விழா, கருமாதி விழா, அது கல்யாண விழா இல்லை, கருமாந்திர விழா. அப்புறம் அது என்னது, கர்ப்பமாகி விட்டதுக்கு ஒரு விழா, அதாவது வளகாப்பா ஏதோ ஒரு கர்மம் சொன்ன அது. அப்புறம் வருடத்தில் 5, 6 பிறந்த நாள் விழா, ஒரே வருஷத்தில் 5, 6 தடவை பிறந்த நாள் விழா கொண்டாடுவானுங்க. அப்புறம் கருமாதிக்கு தெரிஞ்ச விஷயம், இந்த கருமாதி விழா, ஐயோ அது மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த உலகத்துலேயே பார்க்க முடியாது. அப்பா, இந்த பூக்களெல்லாம் ரோட்டில் கொட்டி, அது மேலே காரை ஓட்டி, அது மேலே நடந்து, பூக்கள் எவ்வளோ அழகு, அதை போய் மிரிக்கலாமா? ரோட்டில் போட்டு மிருகிறான், அதையே பூவாகி சாமிக்கும் போடுறான். முட்டா பசங்க, மூட நம்பிக்கையின் மூலாதாரங்கள், கருமாந்திரம் முடித்தவனு. சரி, பத்தாக்குறைக்கு இவர்கள் சொல்லும் லட்சக்கணக்கான புராண கதைகள், அதெல்லாம் பொய் கதை, புராண கதை, ஏமாத்து கதை, திருட்டு கதை, இவனுங்களுக்காக கதை எழுதிக்கிட்டு, சப்போஸ் அது தப்பு, அது சரியாக இருக்கும் பட்சத்தில் அதையும் மாற்றி எழுத வேண்டியது. இவங்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டம், இவங்களுக்கு ஏற்ற மாதிரி புஸ்தகம், இவங்களை பாராட்டுவதற்காக ஒரு ஜால்ரா கூட்டம். என்ன கருமம் இதெல்லாம்? சரி, பொய் கதைகள், மூட நம்பிக்கை கதைகள் எந்த வகையில் உனக்கு முன்னேற்ற சிந்தனையை கொடுக்கும்? இது கண்டிப்பாக நீ முன்னேற முடியாது. யூ நெவர் கம் அப் மேன். இந்த மாதிரி கேவலமான வழக்கங்கள், பழக்கங்கள், விழாக்கள், சிந்தனைகள் எங்கே உன்னை முன்னேற்றத்துக்கு கொண்டு போவோம்? நீங்களாம் முன்னேற முடியாது, சரியா? ஸோ அல்லது இன்று நாள் அப்படி, இன்றைய செய்தி என்ன, இன்றைக்கி நாள் எப்படி, இன்றைக்கி செய்தி என்ன, இன்றைக்கி மழை பெய்யுமா, குளிர் அடிக்குமா, வெயில் அடிக்குமா, சுனாமி வருமா, வராதா, காற்று அடிக்குமா, அடிக்காதா, நிலநடுக்கம் வருமா, வராதா, எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதை செய்வது இல்லை, அதை செய்யறது கிடையாது. அதை குடிக்கிறதுக்கு போதேன் டஸ்மோக் மஜாம் மேடம், கேவலமானவர்கள். ஸோ இப்படி தான் காணாமல் போயிடுது. அப்புறம் இந்த திருக்குறள் கூட 2 வரிகள், ஆனால் இன்றைய உலகை ஒரு வரியில் சொல்லிவிடலாம். எல்லோருமே திருடர்கள் தான், இருந்து விட்டு போகட்டும், அது நமது வேலை இல்லை, நமக்கு என்ன வேலை? ஆமாம், திருக்குறள் மாதிரி இன்றைய உலகை பற்றி அப்படி ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம். 2 வரி கூட தேவையில்லை, திருக்குறள் கூட 2 வரியில் அவ்வளோ விஷயங்கள். அப்போ அந்த காலத்தில் எவ்வளோ கேவலமான விஷயங்கள் நடந்துருந்தால் திருவள்ளுவர் அவ்வளோ எழுதி வச்சுருப்பார். என்னப்பா, சிலர் 3000 வருஷன்றான், சிலர் 15,000 வருஷன்றான், சிலர் 30 வருஷத்துக்கு முன்னாலே திருவள்ளுவர் வந்துட்டாருன்றான். எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆனால் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாலேயே அவர் எழுதிருந்தா நம்ம வச்சுப்போம். அப்போ 15 வருடங்களுக்கு முன்னாலேயே எவ்வளோ பெரிய அயோக்கியர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், எவ்வளோ மன வேதனைன்னா எவ்வளோ எழுதி வச்சிருக்கிறார் அன்றைக்கே அப்படின்னா. அப்போ இன்றைக்கிப்பா
அந்த மாதிரி 100 மடங்கு அதிகம் தானே ஆகிருக்குது. எங்கேயா குறைஞ்சிருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். சி ஆமாம், திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் 2 வரிகள்னால் இன்றைய உலகை நம்ம ஒரே வரியில் முடிச்சிடலாம். அது என்ன தெரியுமா? எல்லோருமே திருடர்கள் தான், ஒரு வரி. எல்லோருமே உலகில் உள்ள எல்லோருமே திருடர்கள் தான், ஒரு வரியில் முடிஞ்சிச்சு. 2 வரியெல்லாம் தேவையில்லை. நம்ம உட்காந்துன்னு 2 வரி 3 வரி 4 வெண்பா 6 வெண்பா வேணும் உட்காந்து தான் எழுதின்னு இருக்கிற வேண்டும். ஜஸ்ட் 1 லைன், எல்லோருமே திருடர்கள் தான். ஸோ அப்படி ஸோ நம்ம வாழ்க்கை வந்துப்பா ரொம்ப வெரி 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 இம்பார்ட்டண்ட், சரியா? ஸோ நம் குடும்பத்தில் கலவரம், பயங்கரவாதம், தீவிரவாதம் எல்லாம் எப்படி யாரால் கற்றுக் கொடுக்கப்படுகிறது? குடும்பத்தாரால் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, பெற்றவர்களால், அப்பாவால், தாத்தாவால், பாட்டியால். ஒரு குடும்பத்தில் தான் எல்லாமே உருவாகுது. ஒரு குடும்பத்தில் ஒரு நல்லா இருந்தால் கூட பரவாயில்லை, இல்லையே. 4 பேர்னா 4 பேரும் கட்டுவேன், 10 பேர்னா 10 பேரும் கட்டுவேன், 20 பேர்னா 20 பேரும் கட்டுவேன். இந்த திமுக குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 300 400 பேர் 500 பேர் இருப்பாங்க போல இருக்குது திமுக கட்சி குடும்பம். ஆமாம், 500 குடும்பங்களும் 500 குடும்பத்தில் உள்ளவர்களும் தப்பானவர்கள், திருடர்கள். ஸோ இங்கே என்ன ரொம்ப முக்கியம், இந்த மாதிரி திருட்டு பசங்கக்கிட்ட இருந்து தப்பித்து கொள்வதோ, கனவு காண்பதோ, புதிய ஒரு உலகத்தை படைக்கலாம் என்பதோ கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம். பெரிய டேஞ்சரஸ் பீப்புள்ஸை, பயங்கரமான காண்டாமிருகம், காட்டு மிருகங்கள் போல இருக்கக்கூடிய இவர்களிடமிருந்து ஒரு நல்ல மனிதன் தப்பிப்பு என்பது ரொம்ப கஷ்டம்தான். இட் இஸ் சேலஞ்ச், பட் சேலஞ்ச் பண்ணி வாழ வேண்டும். அதற்கு யார் உதாரணமாக இருக்க வேண்டும்? இளைஞர்கள், வாலிப பெண்கள். இளைஞர்கள், வாலிப பெண்களால் தான் அதை எதிர்க்க முடியும். என்ன மாதிரி கிழவனால் போய் எதிர்க்க முடியுமா? எத்தனை நாளைக்கு இந்த கிழவன் உங்களுக்கு புத்திமதி சொல்லிக்கிட்டே இருக்க முடியும்? ஏன் உங்களுக்கு சொந்தமாக அறிவு, உணர்ச்சி, மானம், சூடு, சொரணகரணம் எதுவுமே கிடையாதா? எப்படி உன் தாய் அந்த கர்ப்பப்பையில் உன்னை வச்சுருந்தா? யோசித்து பாருங்கள் வாலிப பெண்களே, இளைஞர்களே. அந்த தாய் வயிறு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். நீ இப்படிலாம் போய் குடிக்கிறது, பார்க்கறது, திருடுறது, செய்கிறதுக்கு அது பாவம். ஆடு மேய்ச்சி வயக்காட்டில் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி, ரத்தம் சிந்தி ஓனை படிக்க வச்சுது. யோசித்து பாருங்கள். ஸோ மாமா எல்லாமே இங்கே இந்த அப்படியே புது 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 சிந்தனைகள் வந்துடும். புது 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 விஞ்ஞானிகள் விடுவார்கள். புது 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 கண்டுபிடிப்புகள் விடும். எல்லாமே கனவு, காணல் நீர். எல்லாமே காணல் நீராகி போய்விட்டது. இதை யார் சரி செய்வது? ஜான் பாஸ்கோ மாதிரி கிழவர்களா? வாலிப பெண்களே, இளைஞர்களே, நீங்கள் தான். எங்கள் மாதிரி கிழவனுக்காக வேண்டாம்ப்பா, உங்கள் குழந்தைங்கப்பா. சோரி இல்லைப்பா, பாவமாக இருக்குது. நான் டெய்லி பார்க்குறேன், ரோட்டில் பார்க்குறேன், பஸ் ஸ்டாண்டில் பார்க்குறேன், ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்குறேன். பசி பட்டினியில் துடிக்கிறது. நீ குமுதம் கல்கண்டு புக்கு படிச்சுன்னுக்கிற. கல்கண்டு பிள்ளை சொல்கிறேன், அது ஃப்ளோவில் வந்துருச்சு. நிறைய அந்த மாதிரி ஃப்ளோவில் வரும். பட் டோன்ட் திங்க் அபவுட் தட். ஃப்ளோ என்பது அப்படி வந்துடும். அது அந்த ஃப்ளோ இருந்தால் தான் நெக்ஸ்ட் நம்ம அப்படியே அந்த ஃப்ளோலேயே அப்படியே பேச முடியும். ஸோ அப்போ இது அதெல்லாமே இப்படி தான். நேற்று அல்லது இந்த செகண்ட் வரை உலகில் ஏற்பட்ட அத்தனை அழிவுகளுக்கும், மனித தவறுகளுக்கும் யார் காரணம்? குடும்பம் தான் காரணம். ஒரு குடும்பம் சரியில்லை என்றால் சமூகம் அழியும், உலகம் அழியும், பிரபஞ்சம் அழிந்து போகும். உலகம் காரணம் யார்? பெற்றோர்கள், அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள். பொறாமை சிந்தனை, அதை ஆட்ட போடலாம், இதை ஆட்ட போடலாம், அவனை இது தவறு, இதை மாற்றிக்கோ. ஸோ இங்கே இப்போ பாரு, நல்லா கேட்டுக்கோ. கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா? இல்லை. எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா? இல்லை. ஆனால் அதே மாதிரி தான் கொரோனாவில் இன்னும் 1000 ஃபேமிலி இருக்குது, இன்னும் ஏகப்பட்ட ஃபேமிலி இருக்குது கொரோனாவில். இன்னும் அதெல்லாம் இட்ஸ் கோயிங் டு கம். ஸோ நீ ரொம்ப வி ஹாவ் டு திங்க் அபவுட் என்னடா இங்கே என்ன நடக்குது, என்ன சமாச்சாரம். ஒரு கேன்சருக்கு கூட இன்னும் அவனுக்கு மருந்து கண்டுபிடிக்கல, ஒரு எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடிக்கல. இன்னும் எவ்வளவோ நோய்கள் வந்துக்கொண்டே இருக்கிறது. பசி பாட்டினி கிட்டினி இன்னும் மக்கள் பேரிடர்கள். காசாவை பாரு, காசாயிடும். இந்த காசா பாவம். தங்குவதற்கு எதுவுமே அங்கே ஒரு சூழ்நிலை இல்லை. சோறு இல்லை, தண்ணி இல்லை, வீடு இல்லை, எதுவும் இல்லை. ஒரு சுனாமி வந்தால் என்ன ஆகும்? ஒரு கடல் அரிப்பு வந்தால் என்ன ஆகும்? ஒரு மலை சரிவு வந்தால் என்ன ஆகும்? காசா 20 லட்சம் பேர் இன்னமும் சோறு இல்லாமல், கரண்ட்டு இல்லை இருக்காங்க. அவர் டொனால்டு ஜான் ட்ரம்ப் அவர்கள் அவங்க எங்கேயோ போக சொல்கிறார். எங்கே ஒன்று ஜோர்டானுக்கு, ஈஜிப்துக்கு போங்க,
அது நம்ம நல்லா அதெல்லாம் ஒரு 6 மாதம் 6 வருஷம் ஆகிடும், அதெல்லாம் கட்டிக்கிட்டு சரி பண்ணலாம், அது வேண்டாம், அதை பற்றி நான் பேச வரல. ஸோ அந்த மக்களை நினச்சி பாருங்கள், ஒரு 20 லட்சம் பேர்கிட்ட காசாவில் சோறு இல்லை, தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. போய் பாருங்கள், அந்த போய் சோஷியல் மீடியாவில் போய் பாருங்கள். கை கால்கள் இல்லை, எல்லாம் போரில் கை பயிற்சி கால் பயிற்சி நல்லா பாருங்கள். ஸோ இங்கே வந்து மருந்துதான் எதுவுமே கிடையாது, மருந்துகள் கண்டுபிடிக்கவில்லை, மருந்துகள் கண்டுபிடிக்கல. ஏகப்பட்ட நோய்கள் வந்து ஒன்று இருக்கிறது, ஆனால் மருந்துகள் கண்டுபிடிக்கல. அவன் வீடு கட்டிகிட்டு இருக்கான், அவன் பங்களா கட்டிகிட்டு இருக்கான். ஒரு கக்கூஸ் கழுவுறவன் தானேப்பா, அந்த கக்கூஸ் கழுவுறவனை தான், அந்த கக்கூஸ் கழுவுறவன் பைப்பு போட்டு கொடுக்குறவனை தானே நம்ம கவுன்சிலர்னு சொல்லுவோம். அதான் பிளம்பர் தானேப்பா அந்த கவுன்சிலருக்கு, அதானே பதவி. கப்பல் வாங்கி வச்சுன்னுக்குறான்பா, கப்பல் நம்ம ஏரோப்ளைனை வாங்கி வைக்கிறான். யார் இடம் கொடுத்தது இதெல்லாம்? நீ போடுற ஓட்டு, உன்னை எவன்டா போய் ஓட்டு போட சொன்னான்? உன் துரோகி உன்னை ஏறி மிதிக்கிறான். உன் பணத்தை மட்டும் அல்ல, உன் ரத்தத்தை உறிஞ்சிறான். அவனுக்கு போய் ஓட்டு போடாதீர்கள். தயவு செய்து இந்த நாடு திருந்த வேண்டுமே என்றால் அரசியல்வாதிகள் அந்த மாதிரி அல்லக்கைகள் வீடு வாசல் தோட்டம் துறவு இல்லாமல் உன்னை போலவே நடு ரோடில் பிச்சை எடுக்கணும். அப்போ தான் அவனுக்கு அந்த வழி தெரியும். நீ கஷ்டப்படுற மாதிரியே அவன் கஷ்டப்படணும், அப்போ தான் அவனுக்கு அந்த வழி தெரியும். அப்படின்னா நீ வந்து எவனுக்கும் ஓட்டு போடக்கூடாது. எல்லா கட்சிகளையும் சொல்கிறேன், ஒருத்தவங்க கூட சரி கிடையாது. எனக்கு தெரிஞ்ச 62 வயது ஆகிறது. இந்த 62 வயதில் எந்த கட்சிக்காரனும் எந்த மக்களுக்கும் நன்மை செஞ்சதா இல்லை. அவன் மக்களுக்கு அவன் நன்மை செய்து கொண்டான், அவன் குடும்பத்துக்கு அவன் நன்மை செய்து கொண்டான். நீ ஓட்டை போட்டு உன் மேலே அவன் வரியை போட்டு உன் சம்பளத்தில் வாழறான் அவன். நீ கொடுக்குற பணம் தான் அவனுக்கு சம்பளமாக போகுது. ஆமாம், ஒரு போலீஸ்காருக்கு யார் சம்பளம் கொடுக்குறா? நீ கொடுக்குற. ஒரு அரசியலாகட்டும் அரசாங்கம் ஆகட்டும் எவனாகட்டும் சம்பளம் யாருடைய பணம்? உன் பணம்ப்பா, உன் பணம். ஜாக்கிரதையாக இருங்க இளைஞர்களே, வாலிப பெண்களே. இது வந்து அழிவின் அடையாளம். எண்ட் ஆஃப் டேஸஸ். இன்னும் கொஞ்ச நாள் கூட இந்த உலகம் இருக்காது, எனக்கு நல்லா தெரியும். இட் இஸ் கோயிங் டு பி எண்ட். அது உலகத்துக்கே எல்லாருக்கும் நிறைய தெரியும். பைபிளெல்லாம் எழுதுக்குது, பைபிள் சொல்லப்படி தான் அங்கே நன்னுக்குது. உங்களுக்கு பைபிள் படித்து தான் உனக்கு தெரியும், நான் படிக்கிறேன் எனக்கு தெரியாது, அவள் தான் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ இந்த மாதிரி குரானாவின் குடும்பம் பயங்கரமான குடும்பம், அவர்களுடைய வாரிசுகள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஏற்கனவே நான் சொன்னது போல் இன்னும் வந்து கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியல, எய்ட்ஸுக்கு மருந்து இன்னும் கண்டுபிடிக்கல. இப்போ குரானாவுடைய குடும்பம், அவங்க வாரிசுகள் யார்? நம்ம திமுக குடும்பத்தின் வாரிசுகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி குரானா குடும்பத்தின் வாரிசுகள் சும்மா அப்படியே எல்லாம் மோதிக்கின்னு வராங்க. ஒவ்வொரு நாட்டாக அழிச்சுன்னு இருக்கிறாங்க. தட் இஸ் இப்போது சண்டை கிண்டை அது இது ஏதோ ஜான் ட்ரம்ப் வந்து ஏதோ கொஞ்ச நாள் அந்த சண்டையை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. தற்காலிகமாக, நிரந்தரம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியேற்ற வேண்டி இருப்பதால் கொஞ்சம் அவர் கொஞ்சம் பொறுமையாக போகிறார். மறுபடியும் அவர் வேகத்தை எடுப்பார். இஸ் அ குட் மேன். அவர் ஒரு நல்ல மனிதர். அவர் வந்து தன்னுடைய வேலைகளை ரொம்ப கரெக்டாக செய்வார். அப்புறம் அதே மாதிரி தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஆமாம், அரசு துறை, தனியார் துறை, காவல்துறை, நீதித்துறை, ஒரு நாடு அல்லது உலகில் 195 நாடுகள் என்றில்லை, பஞ்சபூதங்களின் துணை கொண்டு மொத்த பேரையும் உருட்டு என்று பூமியை இப்பொழுது உருட்டி கொண்டு இருப்பதை போல் உலகில் உள்ள மொத்த உயிரற்ற அனைத்தையும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாய் இயற்கை அழிக்கும். கண்டிப்பாக இயற்கை அழிக்கிறனால சொல்லி இப்போ நான் சொன்னேன் பார்த்தியா, அந்த கேன்சருக்கு மருந்து இல்லை, அப்புறம் இன்னொன்று ஏதோ ஒன்று சொன்னேன், கேன்சர் மற்றும் எய்ட்ஸ் அப்புறம் கொரோனா போன்ற இந்த வைரஸ்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக இந்த உலகை அழிக்கும். இந்த உலகம் நிச்சயமாய் அழிந்து போகும். ஸோ மை டியர் போர்வுட் பீப்புள்ஸ், மை டியர் போர்வுட் சில்ட்ரன்ஸ், மை டியர் போர்வுட் வாலிப பெண்களே, இளைஞர்களே, அது கண்டிப்பாக அழிக்கும் என்பதை கண்டிப்பாக நீங்கள் அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள். சரியா? ஸோ அப்போ நேற்று நிறைய இறந்து போன நாடுகள் எவ்வளோ இறந்து போன நாடுகள் இருக்கிறாங்க, இறந்து போன மக்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்காக சிறிது நேரம் வந்து நம்ம வந்து சிந்திப்போம். அவர்களுடைய வாழ்க்கை தானே நம்ம உயிரோடு இருக்க போகிறோமா? ஸோ நாளை என்று ஒரு நாள் இருக்குதா தெரியாது. நாளை என்று ஒரு நாள் கண்டிப்பாக என்னை பொறுத்தவரையும் நான் இல்லை தான் சொல்லுவேன். இந்த நிமிஷம் கூட இந்த உலகம் அழிச்சிடும். ஆகையினால் வந்து ஆமாம், எதுக்காக வந்து இந்த திருட்டு பழப்பு எதுக்கு? நேற்று செத்து போச்சுப்பா.
நாளைக்கு இல்லைப்பா, திட்டு பொறுப்பு வேணாப்பா, இன்றைக்கி ஜாலியாக இருப்பா, ஆடல் போடு, பாடல் போடு, நல்லா சாப்பிடு, வேலைக்கு போ, நல்லா உயிரோடு இருந்தால் நாளைக்கு வேலைக்கு போ. இருந்தால் அது ஆமாம், கேள்விக்குறி, கொஸ்டின் மார்க். ஸோ அந்த மாதிரி திருடுவது தப்பு என்று தெரிந்தும், பொய் சொல்வது தப்பு என்று தெரிந்தும், பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது என்பது தெரியும். அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும், எல்லாம் தெரிஞ்சு தான் யார் செய்கிறான். திருடுறது தப்பு, ஜெயிலுக்கு போயிடுவோம், தூக்கி போட்டு உள்ளே போட்டு குமுறு தெரிந்தே செய்கிறார்கள். தெரிந்து செய்வது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? தெரியாமல் செய்வது மன்னிக்கப்படும். தவறு செய்தவன் திருந்து பார்க்கணும். தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும். தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும். தெரிந்தே தப்பு செய்கிறாயே, கண்டிப்பாக அப்போ நீ தண்டனை அனுபவித்து தானே ஆக வேண்டும். அப்படித்தான் சொல்கிறேன். இப்போது இந்த தெரிந்தே தவறு செய்திருக்கிறார்கள் யார்? இந்த இல்லீகல் இமிகிரன்ஸு. இந்த அந்த மெக்சிகன் வழியாக, கெனடா வழியாக, அப்படி இப்படி எவ்வளோ ஒரு கோடி பேர் அமெரிக்காவில் இல்லீகலாக போய் அந்த நாட்டை ரொம்ப அழகான இருந்தது. அந்த ரொம்ப அற்புதமாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. நல்லா கனவு காண்பேன், ஏதாவது ஒரு நாள் அமெரிக்காவுக்கு நம்ம போக முடியாதா, அமெரிக்காவில் போயிட்டு நம்ம வாழ முடியாதா. நான் பயங்கரமாக கனவு கொண்டிருக்கேன். பட் போகவே முடியாது, அது வேறு விஷயம். பட் இல்லீகல் இமிகிரன்ஸ் 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் கூப்பிட்டு இந்த குஜராத்திகள் பஞ்சாப்காரெல்லாம் போயிருக்கான். இப்போ இன்னும் நிறைய நியூஸ் வரும். ஒரு 205 பேரை தான் அனுப்பிச்சிருக்காங்க. இன்னும் எவ்வளோ பேர், இன்னும் இந்தியாவை சேர்ந்தவர்கள் 72 லட்சம் பேராம் இல்லீகல் இமிகிரன்ஸ். 72 இந்தியாவை சேர்ந்தவர்கள். தமிழ்நாடு பற்றி தெரியல. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், ஸோ தமிழ்நாட்டு அப்படி உன் நாட்டு மக்கள் மீது நீ அன்பு காட்டுகிறாய், பாசம் வைத்திருக்கிறாய் என்றால் நீ எவ்வளோ சேர்த்து வச்சுருக்க, எவ்வளோ ஆட்டையை போட்டிருக்க. கட்சிக்காரங்கள் தான் சொல்கிறான். ஒரு ஃப்ளைட்டு இல்லைப்பா, ஒரு ஃப்ளைட்டில் 205 பேர் 48 மணி நேரம் அங்கேருந்து ட்ராவலிங். ஆமாம், 48 மணி நேரம் அமெரிக்காவிலேருந்து இங்கே சேரணும்னா. ஸோ எவ்வளோ கோடீஸ்வரனுங்க இருக்கிறீங்க. இந்த மோடி இருக்கிறார, மோடியோடைய கூட்டாளி அந்த அதானியா அம்பானியா, அவங்கக்கிட்ட இல்லாத பணமா? அது டன்னு கணக்கில் தங்கம் வச்சுன்னு இருக்கிறாங்களாமாப்பா. டன்னு கணக்கில் தங்கம் வச்சுருக்கிறாங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் அவங்கக்கிட்ட ஒரு 10 20 30 40 ஃப்ளைட்டு இருக்காதா? சொகுசு ஃப்ளைட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஃப்ளைட்டுகளை இந்த மக்களுக்காக, இந்திய மக்களுக்காக அமெரிக்காவுக்கு அனுப்புங்க. அமெரிக்காவுக்கு அனுப்புங்கப்பா. உங்கள் மக்கள் திருட்டுத்தனமான மக்கள், சட்டவிரோதமான மக்கள், சட்டவிரோதமாக குடி ஏறியவர்கள், இந்தியாவில் பிள்ளைய பற்றி குப்பை தொட்டியில் போடுறவ அமெரிக்காவில் போய் பெற்றுக்கலாம், க்ரீன் கார்டு கிடைக்கும் என்று அமெரிக்க சட்டத்தை சீரழிக்க நினைத்தவர்கள், அமெரிக்காவை குப்பை தொட்டியாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தவர்கள், அவர்களை அறிந்து தெரிந்து சரி போங்கப்பா அவங்க ஊருக்கு போங்க, தண்டிக்காமல் அவர் அனுப்புகிறார். சரி போட்டோம் அப்படின்ட்டு. எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். அப்போ நீ பக்தி உள்ளவன், பாசம் உள்ளவன், உன் நாட்டு மக்கள் மீது ரொம்ப 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 நீ இரக்கம் காட்டுவ, அன்பு காட்டுவ, மக்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறவன். நீ என்ன பண்ணணும், இம்மீடியட்டாக இங்கேருந்து நிறைய ஃப்ளைட்ஸ் அனுப்பி, ஏகப்பட்ட ஃப்ளைட்டு எங்கெங்கேயோ இருக்குது, வாடகைக்கு வாங்கு, அதை சொந்தமாக வாங்கு, கூட்டின்னு வாயா, எல்லாரையும் கூட்டின்னு வந்து நல்லதனமா செய். அப்போ தான் நீ ஒரு தலைவன், நல்ல தலைவன், மக்கள் போற்றக்கூடிய தலைவன் எல்லாம் உனக்கு பேர் கிடைக்கும். சரி அப்படியே போங்க, அப்படியே அழிஞ்சு சாவுங்க, அதை பற்றி நான் பேச வரலையே. நீங்கள் நீ பண்ணுறியோ பண்ணலையோ, இயற்கை உலகத்தை அழிக்க போகிறது அது வேறு விஷயம். ஸோ ஆமாம், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, அதெல்லாம் பழைய கதை. இப்படி அந்த கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை பழைய கதை. கூட்டமாய் சேர்ந்து கொள்ளை அடித்து, இயற்கையை அடித்து இன்பமாய் வாழ்வது தான் புதிய கதை. புரியுதா? இந்த கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை சினிமா படம், மயிர் படம்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. கூட்டமாக சேரணும், கொள்ளை அடிக்கணும், திருடணும், ஆட்டையாக போடணும், பயங்கரவாதம் பண்ணணும், கலவரத்தை உருவாக்கணும், ரோட்டில் மீட்டிங்கை போடணும், ரோட்டில் கோயிலை கட்டணும், டிராஃபிக்கை உருவாக்கணும், அடிச்சுக்கணும், சாகணும், தெரிக்கணும். இதை பயன்படுத்தி கொண்டு கனி எல்லாம் சூறையாடணும், அங்கே இருக்கிற நகை லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் அள்ளி தின்னணும். இப்படிப்பட்ட கேவலமான மனிதர்கள் வாழும் இந்த இந்தியாவை இயற்கை சும்மா விடாது. இந்தியா மட்டும் இல்லை, உலகம். இந்தியான்றேன் நான் வேறு. உலகத்தில் எங்கேயும் இது போன்ற தவறுகள் நடந்தாலும் இயற்கை சும்மா இருக்காது. ஸோ அப்போது இன்றைய நிலை இதுதான். கூட்டமாக சேர்ந்து கும்பலாக சேர்ந்து கொள்ளையடிப்பது தான் என்ற நிலை. அன்று கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, இன்று கூடி திருடினால் கோடி இன்பம், அப்படி தான் போச்சு. ஸோ இது மாதிரி தான். ஆமாம், இது நமக்கு நாமே வைத்துக்கொள்ள ஒரு ஆப்பு. இது நமக்கு நாமே என்ன பண்ணுற ஒரு ஆப்பு. நமக்கு நாமே தீ வைத்துக் கொள்வதற்கு சமம். லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்ததில்ல காட்டுத்தீ, அதற்கு சமமானது தான். ஸோ வாலிப பெண்களே, கால்களை ஆட்டி கொண்டு தூங்குங்கள். இளைஞர்களே, கால்களை ஆட்டிக்கிட்டு தூங்கு. செத்து போயிட்டேன்னு நினச்சிப்பான் அப்பனே வாத்தாலே.
ஐயோ செத்து போயிடுச்சு பழுகுதே தூக்கி போட்டுருன்னு சொல்லி தூக்கி போட்டுருவோம். அதுவும் சும்மா தூக்கி போடாது, கிட்னி கண்ணு அதையும் அதே உன் அப்பா ஆத்தால திருடி அவனுக்காக விற்றுட்டு கூட. அது கெட்ட வார்த்தை வருது, கெட்ட வார்த்தை ஃப்ளோவில் வந்துடும் டக்குன்னு. எனக்கு அதுவும் கெட்ட வார்த்தை எனக்கு ஈஸியாக வரும். ஆமாம், அந்த வாடா போடாலாம் சொல்லுவேனே, அது ரொம்ப ஈஸியாக எனக்கு வரும். சரி, ஸோ கால்களை ஆட்டிக்கொண்டு தூங்குங்கள். இல்லை என்றால் பார்க்கிறவர்கள் நீங்கள் இறந்து விட்டதாக எண்ணிக்கொண்டு 10 நிமிடத்தில் உன் வீட்டில் உள்ள செத்து போயிட்டு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், சொந்தக்காரனோ இல்லை வெளிக்காரனோ என்ன பண்ணுவான், 10 நிமிஷத்தில் வீட்டில் இருக்கிற எல்லாம் மொத்தம் அதெல்லாம் நீ என்னென்ன சேர்த்து வச்ச குப்பை கூளம் அது இது மொத்தத்தையும் 10 நிமிஷத்தில் காலி பண்ணிட்டு போயிடுவான். சப்போஸ் அப்புறமா நீ உயிராக இருந்து எழுச்சி பார்த்துன்னு வச்சுக்கோமா, வீடு காலியாக இருக்கும், எம்டியாக இருக்கும். இது பார்த்துக்க, போய்விடும், டோட்டலாக போய்டும். அவ்வளோ கேவலமான மனிதர்கள் வாழும் உலகம் இது. 10 மினிட்ஸ் நீ காலை ஆடாமல் தூங்கிட்டேன்னா உம்முக்காண்டை வந்து கை வச்சுப்பான், செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு மொத்தம் வீட்டில் இருக்கிறதெல்லாம் ஆட்டையை அடிச்சுட்டு போடுவான். 4 நாள் நீ வீட்டிலன்னா அந்த வீடே காலி, வேற ஒருத்தன் சொந்தம் கொண்டாடுவான். 10 நாள் நீ வந்து ஃபாரினில் இருக்கிறனாக்க அவ்வளோதான் உனக்கு. அந்த தெருவில் உனக்கு 4 வீடு இருந்தால் 4 வீடையும் ஆக்கிரமித்து அதை வந்து கவர்மெண்ட் எடுத்துப்பான், அந்த திமுக கட்சிக்காரங்க எடுத்துப்பானுங்க. ஸோ அந்த மாதிரி தான் திருட்டு பசங்க. திமுக என்றால் திருட்டு பயல்கள், அவ்வளோதான், ஒரே வார்த்தை. சரி விட்ரு. உன்னுடைய உண்மையான சொத்து இந்த உலகை எதிர்காலத்தில் தங்கள் தோள்கள் மீது சுமந்து இந்த உலகத்தை நான் தான் காப்பாற்ற போகிறேன் என்பதாக இருக்க வேண்டும். யார்? இளைஞர்களுடைய உண்மையான சொத்து. இளைஞர்களுடைய உண்மையான சொத்து என்பது என்னவென்றால் இந்த உலகத்தை உங்கள் தோல் மேலே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து போகணும், நடக்கணும். அது உன்னை நம்பி இருக்குப்பா. இந்த உலகம் யாரையும் நம்பி இருக்கிறது? உன்னையும் நம்பி இருக்கிறது. அப்படி உன்னை நம்பி இருக்கிற இந்த உலகத்தை வந்து நீ திருட்டுத்தனம் பண்ணி அயோக்கியத்தனம் பண்ணி அதை எரிய விட்டு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துவியா? நல்லாவா இருக்குது? யோசித்து பாரு. யாரோ ஒருத்தவங்க கத்தின்னு கிடக்கிறான், பட் நான் அட்டன் பண்ண போகிறது இல்லை. இருந்தாலும் இளைஞர்களே, வாலிப பெண்களே, நன்றாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் செய்வது சரிதானா? இந்த சமூகத்தில் நீங்கள் எதற்காக பிறந்தீர்கள்? எதை சாதிக்க பிறந்தீர்கள்? யாரை வாழ வைக்கப் போகிறீர்கள்? உன்னை வாழ வைத்து கொள்ள போகிறாயா, இல்லது உன் குடும்பத்தை வாழ வைக்கிற போகிறாயா, இல்லை இந்த திருடர்களுக்கு ஜால்ரா போடுறது, கை தடுறது, ஒத்துழைக்கிறது அவனுங்களுக்கு நீயும் அப்பொழுது ஒரு திருடன் தான். எப்பொழுது ஒரு திருடனுக்கு துணை போகிறாயோ நீயும் திருடன் தான். இயற்கை ஒன்று சும்மா விடாது. இயற்கையை ஒன்றையும் அதில் சேர்த்துடும். ஸோ நல்லா சிந்தித்து பாருங்கள். அப்படிப்பட்ட சொத்து. அப்புறம் இன்னும் நிறைய விஷயம். சொத்துக்காக, காசுக்காக அபார்ஷன் பண்ணுற, உயிர் கொலை பண்ணுற, காசுக்காக கண்ட பயகட்டையும் பட்டுட்டு புலை வாங்கி அதை அபார்ஷன் பண்ணுற, கொலை பண்ணுற. ஒருவேளை அதை தப்பிச்சு போச்சுன்னு வச்சுக்கேன். சப்போஸ் அந்த டாக்டர் பண்ண மாட்டேன், அந்த டாக்டர் அதை பண்ணணுன்னா அவங்க கூட நீ படுக்கணும், அது ஒரு விஷயம் இருக்குது. நீ அபார்ஷன்னு போகிற, அந்த டாக்டர் பண்ணுறேன்றான், அப்போ அவன் நைஸாக கேட்பான், என் கூட கொஞ்சம் படுக்கிறியான்னு கேட்பான். அதுக்கு நீ ஒத்துக்கிட்டு தான் அதை பண்ணுவேன். ஸோ அப்படியும் அதையும் மீறி இல்லை நான் பெரிய உற்பத்தியை பற்றினி அப்படி இப்படின்னு சொல்லி மறுபடியும் அதை நீ பெற்று எங்கே போடுற, குப்பை தொட்டியில் போடுற, நாய் இழுத்து கொண்டு போகிறது. எவ்வளோ கேவலமான பெண்மணி! உன்னை போன்ற பெண்மணிகள் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கே கேவலம். பிரபஞ்சம் என்ன பிரபஞ்சம், அதுக்கே கேவலம். நாய் இழுத்துக்கின்னு போகுது. நான் கண்ணால் பார்த்தேன் ஒரு நாய் ஒரு குப்பை தொட்டியில் கேக்க நகரில், இப்போ இல்லை வருஷங்களுக்கு முன்னால் பார்த்தா, என்னடா ஏதோ ஒரு நாய் ஒரு கலங்கத்தாலன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு நாய் ஒன்று எதோ இழுத்துன்னு போகுதுன்னு பார்த்தா குழந்தை. எல்லாம் ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, ஐயோ என்னன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏதோ நாம் போய் போலீஸுக்கும் சொல்ல, ஒரு மயிருக்கும் சொல்ல, நம்ம அந்த வேலையும் கிடையாது, அதை நான் பண்ணவும் மாட்டேன். எனக்கு அது பிடிக்காது. இந்த மாதிரி கர்மாந்தரங்கள் எல்லாம் பார்த்து அவன் கேஸ் எடுத்துக்க மாட்டான். இப்போ அவன் எஃப்ஐஆர் போட மாட்டான். அவன் திருட்டு போயேன். அவன் அந்த புறம்போக்கு அல்ல கைங்களுக்கு பிச்சை எடுக்கிறவன் தானே. அவன் கையெழுத்தி போவேன் அங்கே இங்கே. அவன் என்ன மாமான்னு தானே சொல்கிறாங்க மக்கள். அவனுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க? மாமா. சரி விடு, அந்த கர்ப்பத்தை பற்றிலாம் நான் பேசியிருக்கிறது. ஸோ இங்கே நல்லா வந்து கவனித்து பாருங்கள். இப்படி தான் போடுறது. இப்போ நேற்று என்பது செத்து போயிடுச்சு, நாளைக்கு என்பது யாருக்குமே என்ன ஏது தெரியாது. பட் இன்றைக்கி மட்டும் நிச்சயமாக உண்மையாக இருக்குது. இந்த இன்றைக்கி இருக்கிற இந்த இன்பமான நாளை சந்தோஷமாக நீங்கள் கொண்டாடணுன்னாக்க அட்லீஸ்ட் ஒரே ஒரு நாளாவது உங்கள் வாழ்வில் போய் பேசாதீர்கள், ஏமாற்றாதீர்கள், திருடாதீர்கள், ஆட்டையை போடாதீர்கள். ஒரே ஒரு நாள் உன் வாழ்நாள், சரி ஒரு நாள் கூட வேணாப்பா, ஒரே ஒரு மணி நேரம் உலகில் உள்ள எல்லோரும் தினமும் 1 மணி நேரம் நாங்கள் உண்மை பேசுவோம், பொய் பேசவே மாட்டோம், திருடவே மாட்டோம், அயோக்கியத்தனம் பண்ணவே மாட்டோம், ஆட்டை போடவே மாட்டோம், பொறாமைப்படவே மாட்டோம், தீய செயல்களை செய்யவே மாட்டோம். ஜஸ்ட்
பெர் டே 1 ஹவர். உலகத்தில் உள்ள எல்லோரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு வாழ்ந்து பாருங்கள், உலகம் எவ்வளோ அழகாக மாறிவிடும் என்று. ரொம்ப அற்புதமாக மாறிடும், ரொம்ப அற்புதமாக மாறிடும். சரி, ஸோ இப்படி தான். ஆமாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் போய்கொண்டு இருக்கிறது. ஸோ யதார்த்தமும் ப்ராக்டிக்கல் வாழ்க்கையும் தான் உண்மையான வாழ்வாதாரம். யதார்த்தம், ப்ராக்டிக்கல், இது 2 தான் உண்மையான வாழ்வாதாரம். இதெல்லாம் அதுக்கெல்லாம் வாழ்வாதாரம் கிடையாது. மற்றும் வாழ்வியல் மானுடவியல் ஆகும் இது, இந்த யதார்த்தம் அண்டு ப்ராக்டிக்கல். இப்போ சுட்ட இட்லி நல்லாயிருக்கும். இப்போ சுட்ட இட்லி அதுதான் நமக்கு முக்கியம். அந்த புராண கதை, இந்த பொய் கதை, அந்த சினிமா கதை, அந்த செலிப்ரிட்டியெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. நமக்கு சோறு முக்கியம். அது இப்போ ஜஸ்ட் நவ் அந்த மாதிரி தான் ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யதார்த்தமும் ப்ராக்டிக்கல் வாழ்க்கையும் தான் உண்மையான வாழ்வாதாரம் மற்றும் வாழ்வியல் அண்டு மானுடவியல். இது மட்டும் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த கோயம்பேடு மார்க்கெட் இருக்குது. ஒரு ஏழை வியாபாரி தங்களிடம் தக்காளி பழம் விற்கிறான். நான் பார்த்தேன் இதை. தக்காளி அதில் சில தக்காளி பழங்கள் அழுகி விட்டு கிடக்கிறது. அங்கு ஒரு ஏழை பசியில் கிடக்கிறான். அப்போது அந்த பசித்தவனுக்கு அந்த அழுகிய தக்காளி பழங்களை பசித்தவன் கையில் கொடுத்திருந்தால் அது புண்ணியம். வியாபாரியோ தூக்கி எறிகிறான். பசியில் கிடப்பவன் அதை எடுத்து உண்கிறான். உண்டவன் இறைவன் என்பது பழ வியாபாரிக்கு தெரியவில்லை. நீங்கள் நீங்கள் போகும் இடமெல்லாம் இறைவன் வருவான். மறந்து விடாதீர்கள். என்னன்னா இந்த விஷயம், ஒரு பசி, பயங்கர பசி. ஒருத்தவன் இந்த கோயம்பேடு மார்க்கெட் இருக்கிற பழ மார்க்கெட் அங்கே உட்காந்துன்னுக்கிறான். அங்கே ஒரு பழ வியாபாரி தக்காளி பழம் விற்றுன்னு இருக்கிறான். அந்த பசியில் இருப்பவரும் கொஞ்சம் செலவில் உட்காந்துருக்கிறான். இந்த கம்நாட்டிக்கு தெரியும், இந்த வியாபாரிக்கு தெரியும். அது இப்போ இது மாதிரி எவ்வளோ பேர் அங்கே இருக்கிறாங்கல்ல, பசியோடு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்கல்ல. ஸோ அப்போ அந்த பழ வியாபாரி தன்னுடைய தக்காளி தானே இருக்கிறான், அதை பார்க்குறான். அதில் சில தக்காளி பழங்கள் அழுவி போயிருக்குது. சரி, அந்த அழுகி போன தக்காளி பழத்தை அந்த பசித்தவனை கூப்பிட்டு, அவன் நல்ல தக்காளி பழம் கொடுக்க போகிறதில்ல, அவன் ஜென்மம் சீரடைஞ்சிடுமே, அவன் கொடுக்க மாட்டான். ஸோ அந்த அழுகி போன தக்காளி பழத்தையாவது என்ன பண்ணலாம், ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு, இந்தாடா இதை பார்த்துப்பா சொல்லி கொடுக்கலாம். அதை அவன் அப்படி செய்வதில்லை. தூக்கிட்டு அடிக்கிறான். அவன் போய் அதை பொறுக்கி எடுத்து தின்றான். யார் பசித்தவனுக்கு அது எங்கே கிடந்தான் என்ன, அதை போய் அவன் பொறுக்கி எடுத்து தின்கிறான். இவன் அதை பார்த்துட்டு இன்னும் பெருசாக ஒன்றும் இது சந்தோஷமாக அடைவதில் மகிழ்ச்சியும் ஏதோ ஒரு பொத்திக்கு போட்டோம், அது துணிச்சு அவள் தான். ஆனால் அதை எடுத்து அதை சாப்பிட்டானே, அந்த பசித்தவன் அதை சாப்பிட்டானே, அவனை கூப்பிட்டு அவன் கையில் இந்த பழத்தை கொடுத்துருந்தான். அந்த பழ வியாபாரிக்கு புண்ணியமாவது கிடச்சிருக்கும். புண்ணியமாவது கிடச்சிருந்தா, இந்தாடா இந்த சாப்பிட்டு போட அப்படி சொல்லி கொடுத்துருந்தா அட்லீஸ்ட் புண்ணியமாவது ஒன்று கிடச்சிருக்கும். அதை அவன் பண்ணலை. அந்த போட்டான், எடுத்தான், சாப்பிட்டவன் அப்படியே போகிறான். அவன் யார் தெரியுமா? அந்த வியாபாரிக்கு அவன் அந்த சாப்பிட்டானே, அவன் யாருன்னு தெரியுமா? அவன்தான் இறைவன். உன்னை இறைவன் எப்பொழுதும் பார்த்து கொண்டு இருக்கிறான், உன் கூடவே வருகிறான். நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன், போ போ போ. அதுதான் இறைவன். நீ போகிற இடம், உக்காடுற இடம், நிற்கிற இடம், எல்லா இடத்துலையும் அவன் இருப்பான். உன்னை கவனிப்பான். உன்னை எப்படி எந்த இடத்துல வச்சு உன்னை அடி நொறுக்கணும் என்பதை. ஆமாம், அந்த ஸ்கேல் இருக்குது. அந்த ஸ்கேல் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக சவுக்கு உடலில் பாயும். ஆமாம், சவுக்கு எந்த நேரத்தில் வேலை செய்யணுமோ அந்த நேரத்தில் வேலை செய்யணும். ஜீசஸ் செய்யலை, என் தகப்பன் வாழும் இடத்தை வியாபார கூடமாக மாற்றி விட்டீர்கள் இடான்னு சொல்லிட்டு சவுக்கு எடுத்துகிட்டு அந்த ஆலயத்தை அடிக்கிறார். அது பைபிள் கதை. ஸோ பைபிளில் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. தயவு செஞ்சு முடிஞ்சால் பைபிள் படிங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஆபத்துகளில் இருந்து எப்படி உங்களை காப்பாற்றிக் கொள்வது, பாதுகாத்து கொள்வது என்பதை செய்யுங்க. இப்போ அமெரிக்காவை ஜான் ட்ரம்ப் அவர்கள் பாதுகாக்கவில்லையா? அப்படியே விட்டுருந்தாருன்னா நாசமாக போட்டிருக்கோம். நம்ம ஊரில் ஆட்டோ போடுறவனுங்கெல்லாம் அங்கே போயிட்டு ஆட்டையை போட பார்த்தானுங்க, அவர் வீழ்த்து கொண்டார். அதுக்கு தான் அவர் சொல்கிறார், ஜீசஸ்க்கு தேங்க்ஸ் சொல்கிறார். ஆமாம், ஜீசஸ் என்னை காப்பாற்றினார். டு மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். டு மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் என்றால் பாழாய்ப்போச்சு.
நாசமாய் போய்விட்டது, கெடுத்து விட்டார்கள், சீரழித்து விட்டார்கள். அப்படியே விட்டால் கோய்ந்தோ கோய்ந்தோ ஆயிடும். அதை தான் அவர் வந்து செய்திருக்கிறார். இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை செய்வார். அதே போல் இந்தியாக்களுக்கும் டொனால்டு ஜான் ட்ரம்ப் போல முதலமைச்சரோ பிரதம மந்திரிகளோ அல்லது அதிபர்களோ ஜனாதிபதிகளோ சர்வாதிகாரமோ கூடிய விரைவில் வரும், நிச்சயமாக வரும். ஸோ இதுதான் விஷயம். நான் இதுக்கு மேலே வந்து இங்கே வந்து எதுவும் உங்களுக்கு பெருசாக சொல்லுவதற்கு இல்லை. அதுதான் யதார்த்தமும் ப்ராக்டிக்கல் வாழ்க்கையும் தான் உண்மையான வாழ்வாதாரம் மற்றும் வாழ்வியல் மானுடவியல். யதார்த்தமும் ப்ராக்டிக்கலுக்கும் மட்டுமே உண்மையான வாழ்வாதாரம் மற்றும் என்னது வாழ்வியல் அண்டு மானுடவியல். எனவே தேங்க்யூ. எல்லோரும் நல்லவரே, எல்லாம் இயற்கையின் செயல்.